கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கொண்டு இன்றைய ஞாயிறு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சகோதரர் சொன்ன விதமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டர்ன் டு ஆஷஸ். டர்ன் டு ஆஷஸ் அப்படின்ற தலைப்பின் கீழ் டர்ன் டு ஆஷஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பலாக ஒரு தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம். ஸோ சாம்பலாகுதல் அப்படின்னு சொல்லிட்ட உடனே உங்கள் மனசுக்குள்ளே ஈஸியாக எதை குறித்து பார்க்க போகிறோன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்கிறத நான் நம்புகிறேன். சாம்பலாகுதல் அப்படின்னாலே சாம்பல் எப்போ வரும்? பொதுவாக எரிச்சாதான், ஒரு விஷயத்தை எரிச்சாதான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ பொதுவாகவே பழைய ஏற்பாடு முழுக்க நாம் எடுத்து படிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு அங்கமாகவே வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் சாக்ரிஃபைஸ், மிருகங்களை பலி செலுத்துவது என்பது. ஸோ இது தேவனை அவர்கள் தொழுது கொள்ற விஷயத்துல ஒரு அவர்களோட கலந்து போன ஒரு காரியமாக தான் எது இருந்திருக்குன்னா இந்த பலி செலுத்தக்கூடிய காரியம் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த பலி செலுத்தக்கூடிய காரியம் வெறும் ஆசாரிப்பு கூடாரத்தில் மட்டும் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஆசாரிப்பு கூடாரம் மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல நம்ம படிச்சிருக்கோம். தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வேணா என்ன பண்ணியிருக்காங்க? பலி செலுத்திருக்காங்க. பலி செலுத்தணும்னா எங்க வேணா பலி செலுத்திட முடியுமா? முடியாது. அதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்கு. பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர், ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன கட்டுவாங்க? ஒரு பலிப்பீடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவாங்க. அதுக்கு மேல விறகுகளை உட்டை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை நெருப்பு வச்சு என்ன பண்ணிடுவாங்க? எரிச்சிருவாங்க. அடுத்தது என்ன பண்ணிடுவாங்கன்னா மிருகத்தை கொன்னு அதன் மீது என்ன பண்ணிடுவாங்க? பலி செலுத்துவார்கள். ஸோ பொதுவாகவே இப்படி செலுத்துவதின் மூலமாக, இப்படி பலி செலுத்துவதின் மூலமாக அந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அந்த பலி செலுத்தக்கூடிய நபர் எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்? நன்றி. அப்படின்னா என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கிட்ட இருந்து இந்த பலி செலுத்துவதின் மூலமாக எப்படின்னா நம்ம ஒரு அங்கீகரிப்பை நாம் என்ன பண்ணணும்? வாங்கிக்கொள்ள. அப்ரூவல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாங்கணும். அந்த அப்ரூவல் அவர் வாங்கணும்னா அவர் ஏதோ ஒரு விலையை கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? தேவன் கிட்ட அந்த அங்கீகாரத்தை வாங்க முடியும். அந்த விலையை அவர் கொடுத்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செலுத்தக்கூடிய ஒரு மிருகமாக அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அப்படி பலி செலுத்தும் பொழுது அந்த பலி முழுவதுமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகி அந்த சுகந்த வாசனை தேவன் கிட்ட போகும். எது மட்டும் தான் கடைசியில மிஞ்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பல் மட்டும்தான் அந்த இடத்துல மிஞ்சி இருக்கும். வேற எதுவும் என்ன இருக்காது அந்த இடத்துல, மிஞ்சி இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வெறும் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும், வேற எதுவுமே மிஞ்சி இருக்காது. அப்படின்ற நாம பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பலியை தான் பைபிள் என்னன்னு கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ன்ட் ஆஃபரிங். தமிழ் எப்படி சொல்லலாம்? தகன பலி. சரிங்களா? சர்வங்க தகன பலி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நாம நோவானுடைய ஒரு இன்சிடென்ட் எடுத்து பார்க்கும்போது இதுல ஒரு அருமையான இதை பற்றின ஒரு க்ளூ நமக்கு தெரியுது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. சோ அப்ப கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு புரியுது. பலிபீடம் என்பது எங்க மட்டும் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஆசாரிப்பு கூடாரத்து மட்டும் இல்ல. சோ எந்த இடத்துல வேணா என்ன பண்ணிருக்காங்க? அவங்க கட்டி இருக்காங்க. பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும். எங்க இருந்து கிடைச்சிருக்கோம்? பேரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். அந்த தகன பலியை தான் நாம என்னன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல பர்ன்ட் ஆஃபரிங் அப்படிங்கிறோம். சோ பர்டிகுலரா இந்த தகன பலி இருக்கு இல்லையா, இந்த தகன பலிய தேவன் எப்படி பார்க்கிறாராமா? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். என்ன முகர்ந்தாராமா? சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்படின்னா இந்த இடத்துல லிட்டரலா எடுத்துக்கலாமா? அது நாம லிட்டரலா முகர்ந்ததை பத்தி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்படின்னா இந்த இடத்துல சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்ந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த தகன பலியில தேவன் எப்படி இருந்திருக்காருன்னா பிரியமாக இருந்திருக்கிறாரு.
அப்படி பிரியமாக இருந்ததுதான் எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்குன்னா அவருக்கு சுகந்த வாசனையாக இருந்ததாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அவருக்கு பிரியமான விஷயமா இருக்கக்கூடிய காரியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே கிளியரா என்ன புரியுதுன்னா தேவன் அதை என்ன பண்ணிட்டாருங்க, அங்கீகரிச்சிருக்கார் அப்படின்றது புரியுது. ஸோ பொதுவா பேசிக் மீனிங் ஆஃப் பர்ன்ட் ஆஃபரிங், ஒரு பொதுவான விளக்கம், அடிப்படையான விளக்கம் தகன பலிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் அதை முழுசா என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது குறித்து டேபர்நாக்கல் ஷேடோஸ்ல ரசல்பர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. பலிபீடத்தின் மேல் தகனிப்பதானது தேவன் எவ்வாறு இவ்வித பலியை சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கின்றார் என்பதை காட்டுகிறது. தெளிவா எதை காட்டுது, தேவன் அதை எப்படி சுகந்த வாசனையின் பலியாக அங்கீகரிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுதுங்க இந்த இடத்துல இந்த பர்ன்ட் ஆஃபரிங் காட்டுது அப்படின்னு பாக்குறோம். சோ அப்படின்னா இதுதான் காமனா பர்ன்ட் ஆஃபரிங்கான விளக்கம். பட் இதே பர்ன்ட் ஆஃபரிங் ஸ்பெஷலா கூட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஆன் ஸ்பெஷல் அகேஷன்ஸ்ல. அந்த பர்ன்ட் ஆஃபரிங்க தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமே வித்தியாசமா இருக்கும். அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், விசேஷமா இருக்கும். அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்? பொதுவா தகன பலி அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னவோ தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பலி செலுத்தக்கூடியவரே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு என்ன பண்ணிடுவாரு, அவரே என்ன பண்ணிடுவாருன்னா நெருப்பு உண்டாக்கிடுவாரு. நெருப்பு உண்டாக்கிட்டு அவரே அந்த நெருப்புல என்ன பண்ணிடுவாரு, அவருடைய தகன பலியின் அந்த ஒரு பலிக்கான அனிமல்ஸை, அந்த மிருகங்களை பலி செலுத்திடுவார். அது என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா முழுசா கன்சியூம் ஆகி சாக்ரிஃபைஸ் ஆகும். அதுவும் தேவனுக்கு சுகந்த வாசனையா தான் இருக்கும், இதுவும் தகன பலி தான். ஆனா இதே வேதாகமத்துல அநேக இடத்துல இந்த தகன பலியவே தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா விசேஷித்த விதத்துல செஞ்சிருக்கிறாரு. அது என்ன விசேஷ விதத்துல செஞ்சிருக்காருன்னு கேக்குறேன். தேவன் என்ன பண்ணுவாரு, நெருப்பு என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா அனுப்புவார். சோ உண்மையாவே இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ன்ட் ஆஃபரிங்குள்ளவே ஒரு விசேஷித்த சில ஒரு கிளாஸ், ஒரு வகுப்பா இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்குது. விச் மீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் ஸ்பெஷலா இது இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா தேவன் என்ன பண்றாரு அந்த இடத்துல, அக்னி என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காரு. எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம், நிச்சயமா எங்க இருந்து வந்திருக்கலாம், வானத்துல இருந்து என்ன பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கலாம். சோ அப்படின்னா தேவன் இப்படி ஸ்பெஷலா செய்யறாரு இல்லையா, அப்படி ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை செஞ்சாலே அங்க ஏதோ ஸ்பெஷலான ஒரு சம்பவம் என்ன இருக்குங்க நடந்திருக்கு. சோ தேவன் எப்பெல்லாம் வானத்துல இருந்த அக்னிய அனுப்புறாரோ அப்படி அனுப்பிச்சு அந்த தகன பலியை கன்சியூம் பண்ணும்போது, எரிக்கும் போது அது என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எரிஞ்சு எது மட்டும் தான் மிஞ்சம், கடைசியில வெறும் ஆஷஸ், வெறும் சாம்பல் மட்டும் தான் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிஞ்சிருக்கும். அப்படின்னா தேவன் ஒவ்வொரு தடவையும் இந்த நெருப்பை, இந்த அக்னியை வானத்திலிருந்து அனுப்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புதிய துவக்கத்திற்கு அது ஆரம்பமா இருக்குது, அல்லது ஏதோ ஒரு புதிய ப்ராசஸுக்கு அது ஆரம்பமா இருக்குது. அட் த சேம் டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சமயத்துல தேவனுடைய தலையீட்டுக்கு அது என்னவா இருக்குன்னா அவசியமா இருக்குது. சோ அந்த மாதிரி அநேக விஷயங்கள் வேதாகமத்துல முக்கியமான இடத்துல தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. அந்த முக்கியமான இடத்துல 1 by 1 என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். மொத்தம் எத்தனை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 fires என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். 7 fires பார்க்க போறோம். 7 firesனா 7 தடவை தேவன் செய்ததை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை தேவன் எங்க செஞ்சிருக்கார், வெரி குட், எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் கார்மெல்ல எலியா உன்னுடைய சம்பவத்தப்போ தேவன் செஞ்ச விஷயம். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்க, தண்ணீர் இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், எது அணைஞ்சு போயிடும், நெருப்பு அணைஞ்சு போயிடும். இங்க என்ன நடந்திருக்கு, தண்ணியை எது அணைச்சு போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு வந்து அணைச்சு போட்டிருக்கு. சோ அப்போ இந்த இடத்துல தெளிவா எதை அடையாளப்படுத்துதுன்னா முழுசா எலியாவுடைய பலியை தேவன் என்ன பண்ணிட்டாரு, அங்கீகரித்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல யார் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்பதை என்ன பண்ணிட்டாருன்னா நிரூபிச்சிட்டார். ஆக்சுவலா இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் எலியாவுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா
உன் கடவுள் உண்மையானவரா என் கடவுள் உண்மையானவரா? ஸோ இந்த ஒரு டிஸ்பியூட்ல ஒரு காம்படிஷன் என்னாச்சு அப்படின்னு பார்த்து நடந்துச்சு. அதுல 2 பேருமே, அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளும் சரி எலியாவும் சரி, வித்தியாசமான முறைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையாளுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாகால் தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான டைம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. வாசிக்கலாம். அதிக நேரம் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் காலையில் தொடங்கி நண்பகல் வரை தொடர்ந்தார்கள். என்னன்னா யாருடைய சாக்ரிஃபைஸை யாருடைய கடவுள் அங்கீகரிக்க போறார் நெருப்பணச்சு. சோ அந்த சமயத்துல தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். காலைல ஆரம்பிச்சிருக்காங்க, மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, பாகாலுடைய பேர் சொல்லி கூப்பிட்டிருக்காங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. ஆனாலும் ஒரு சத்தமும் வரல, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. ஏன் ஒரு சத்தமும் வரல? இருந்தாதானே வரத்துக்கு. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். அடுத்த மெத்தட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மாறுது. பலிபீடத்திற்கு எதிரே என்ன பண்றாங்க, குதித்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. அடுத்தது மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்னனோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே என்ன ஆகல. ஏறக்குறைய அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டும் அப்படின்னா 3 மணி வரைக்கும் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த இடத்துல டைம் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 o'clock நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் எதுவுமே நடந்த மாதிரியே இல்ல இந்த இடத்துல. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாகாலுடைய ஆராதனை முறைகள்ல என்னென்னலாம் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குதித்து துள்ளுதல், நடனமாடுதல் போன்ற செயல்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செஞ்சு பாகாலுக்கு தங்கள் பக்தி என்ன பண்ணிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. பட் நோ அவைல். ஸோ எந்த விஷயமே என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல்படல. ஏன்னா அப்படி ஒரு கேரக்டரே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அடுத்தது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க பண்ணது டிராமாட்டிக்கா இருந்திருக்கு. அடுத்தது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்க, பாகால இன்வைட் பண்றதுக்கு. அப்படி படிங்க. நண்பகல் ஆகியும் பாகாலிடமிருந்து வசனம் படிங்க. அடுத்தது படிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது, பேசவே மாட்டேங்கிறாரு. யாரு? பாகால் பேசவே மாட்டேங்கிறாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இனி வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணிடலாம், கத்தி எடுத்துட்டாங்க. கத்தி எடுத்துட்டு தங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாமா, வெட்டி கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எப்படின்னா பாகாலுடைய பிரசன்ஸ் என்ன பண்ணிடணும், வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பாடியில ரத்தம் வடிகிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா எதை வச்சு, ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கீறிக்கினாங்க. ஆனா குத்திக்கல. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா கீறி என்ன பண்ணிருக்காங்கன்னா ரத்தம் வந்திருக்கு. ரத்தம் வந்துச்சே தவிர்த்து யார் வரல, பாகால் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா வரல. அப்படியே ஆனாலும் அப்படியே படிங்க தொடர்ந்து. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. யாரும் என்ன பண்ணல, கண்டுகிற மாதிரியே தெரியல. இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, என்னவோ பேசிட்டு இருக்காங்க. சோ கடைசி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, வரல. இப்ப அடுத்த டன் யாருக்கு வருது, நம்பால் வர்றாரு, எலியா. சோ எலியா வந்த உடனே அப்படியே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரு இன்னும் டிராமாட்டிக்கா செய்யறாரு. இவங்க ஒரு லெவலுக்கு போனா இவரு இந்த இடத்துல தமிழ்ல வந்து நாடகத்தன்மை குறைந்ததாக இல்லாவிட்டிலும் இருக்கு இல்லையா, அதை எப்படி நினைச்சுக்க வேண்டாம், ஏதோ வந்து நாடகம் போட்டா நினைச்சுக்க வேண்டாம். ஆங்கிலத்துல டிராமாட்டிக் அப்படின்ற வார்த்தையை தமிழ்ல வந்து அப்படி மொழிபெயர்த்து கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் AI டூல. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நாடகத்தன்மை குறைந்ததாக இல்லாவிட்டிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அவரு செஞ்சது ரொம்ப டிராமாட்டிக்கா என்ன இருக்கு, ஒரு வித்தியாசமா பயங்கரமா என்ன இருக்குன்னு பார்த்தா இருந்திருக்கு. எலியாவுடைய செயல்பாடு அவங்க ஒண்ணு செஞ்சா இவர் அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சிம்பிளா என்ன பண்ணிருக்காரு, எலியா முடிச்சிருக்காரு. என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாரும் கிட்ட வாங்கன்னு இருக்காரு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கிட்ட வாங்கன்னு இருக்காரு. வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காரு, எல்லாரும் என்ன பண்ணுங்க, கிட்ட வாங்கன்னு இருக்காரு. ஏன் கிட்ட வாங்கன்னு இருக்கிறாரு,
எதுவும் மறைவான செயல்லாம் என்ன ஆகுது அந்த இடத்துல நடக்கல. எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் என்ன பண்றேன் செய்யறன்றதை அங்க வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்திட்டு அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பலிபீடத்தை அவரு பழுது பார்த்துட்டு இருக்குல்ல அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, ரிப்பேர் பண்ணிருக்காரு பலிபீடத்தை. ஏன் பலிபீடத்தை ரிப்பேர் பண்ணோம்? ஒருவேளை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அது ரிப்பேர் ஆனதா இருந்திருக்கலாம், அல்லது இவர் காலில் ரெடி பண்ணதை ஏதோ பண்றன்ற பேர்ல என்ன பண்ணிருக்கலாம், யார் ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கலாம், இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் டான்ஸ் ஆகி அதுல எதுவுமே விழுந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், தெரியல. பட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அது ரிப்பேர் ஆயிடுச்சு. அது என்ன பண்றாருங்க, ரிப்பேர் பண்றாரு. சரிங்களா, ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 32ஆம் வசனம் வாசிங்க. 32ஆம் வசனம், அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்குறாரு. அதுல எது இருக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 2 measures of seed, அதாவது 2 படி விதை என்ன பண்ணணும், அதை சுற்றி போடணும்ன்றதுக்காக வாய்க்கால் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வெட்டுறாரு. அடுத்து 4th பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. 34ஆம் வசனம், பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். ஆச்சரியமான விஷயம். எது மேல ஊத்திருங்கன்ட்டாரு? விறகு மேலே ஊத்துங்க. எது மேலே ஊத்திருங்க? சர்வாங்க தகன பலி மேல கூட என்ன பண்ணிருங்க, தண்ணி ஊத்திருங்கன்ற. ஏன் தண்ணி ஊத்த சொல்றாரு? ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ஆக்சுவலா கொளுத்த முடியாதுல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, நெருப்பு ஊத்துங்கன்றார். பின்பு தண்ணி சாரி பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். ஒரு வாட்டி பத்துல செகண்ட் டைம் என்ன பண்ணுங்க, தண்ணி ஊத்துங்கன்றார். அடுத்தது அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. தண்ணீர் பலிபீடத்தை சுற்றி என்ன பண்ணுது, ஓடுது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பியாச்சு. சோ அப்படின்னா இது ஏன் செஞ்சு காமிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா இது எரியறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி இது எரியனா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான். உண்மையான தேவனால் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அந்த இடத்துல நெருப்பை வர வைக்க முடியும்ன்றத தெளிவா எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாருன்னு காமிச்சிட்டார். இறுதியாக இது செஞ்சு முடிச்சிட்டாரா, அவருடைய பலத்திலே முடிய நினைச்சிட்டாரா? இல்ல. கடைசியா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. 36ஆம் வசனம், அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. அப்படின்னா எந்த டைம்ல? அந்திபலி செலுத்தும் நேரத்திலே. அப்படின்னா எந்த டைம்ல? ஏறக்குறைய 3 PM அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காருன்னா எக்ஸாக்டா அரௌண்ட் 3 PM அப்போ வந்து, தேவனே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். சோ அப்படின்னா ரொம்ப எளிமையான ஜெபத்தை என்ன பண்றாருங்க, செய்றார். தேவனே என்ன பண்ணுங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் தான் என்று என்ன பண்ணுங்க இன்னைக்கு அங்கீகரிங்கன்னு ஒரு பிரேயர் வைக்கிறார். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். சோ உடனே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமாக கர்த்தரிடத்தில் இருந்து வந்து அந்த அக்னி என்ன ஆகுதுங்க, இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும், அது மட்டுமா இல்ல விறகுகளையும், அது மட்டுமா இல்ல கற்களையும், அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா மண்ணையும் பட்சித்து, மண்ணை பட்சிக்க முடியுமா, மண்ணையும் பட்சித்து அதோட விடல வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நக்கி போட்டது. அப்படின்னு என்ன அர்த்தங்க, தண்ணீரை எது அழிச்சு போட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு. வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. அப்ப கிளியரா இந்த இடத்துல உண்மையான தேவன் யார் என்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம முக்கியமா அந்த இடத்துல அந்த பலி என்ன ஆயிருக்குங்க, சாம்பலா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா போயிருக்கோம். அந்த சாம்பலை பார்க்கும்பொழுது என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த சாம்பலை பார்க்கும்பொழுது தேவன் எலியாவுடைய பலியை மட்டும் அங்கீகரிக்கல, யாரையே அங்கீகரிச்சிட்டாரு, எலியாவே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிறார். அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல சில சமயத்துல ஒரு சகோதரர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அங்கீகரிப்பே சாதாரண அங்கீகரிப்பு இல்லை. கரெக்டா? அப்படின்னா இந்த இடத்துல
சர்வ வல்லமையுள்ள தேவனே நேரடியாக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணி சொல்றாரு, நான் என்ன பண்றேன், எலியாவை என் ஊழியக்காரனை நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிறேன்றத தேவன் கிட்ட இருந்தே டைரக்டா வருதுன்னா இது சாதாரண சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா எலியா? அப்படின்னா அந்த ஆஷஸ் பார்க்கும் பொழுது, அந்த சாம்பல் அந்த பார்க்கும் பொழுது யாருடைய ஜீவியம் அந்த இடத்துல நமக்கு தெரியுது, எலியாவனுடைய ஜீவியம். ஸோ அப்படின்னா இதுல இதோட முடிஞ்சா, கேரக்டர் லெசனோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த சம்பவமே, இந்த தேவன் இந்த பலியை ஏற்றுக்கொண்டிருக்காரு இல்லையா, எக்ஸாக்டா எந்த டைம் நடந்திருக்குங்க, எக்ஸாக்டா 3 PM நடந்திருக்கு அந்தி பலி. அப்படின்னா ஈவினிங் அப்படின்ற இந்த இடத்துல கரெக்டான டைம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்தி பலி அப்படின்னு சொல்றது எல்லாமே எத்தனை மணிக்கு தான், 3 மணி அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. எங்கெங்க ஏற்கனவே லேவியராகமத்தில் நம்ம படிச்சிருக்கோம், காலை பலி மாலை பலி. அந்த மாலை பலி எத்தனை மணி தான், 3 மணி தான். பஸ்காவும் எத்தனை மணிக்கு தான் அடிக்கப்பட்டிருக்கு, 3 மணிக்கு தான் அடிக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டா அந்த டைம்ல தான் யாரும் சிலுவையில் மரிச்சிருக்காரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிலுவையில் மரிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எதனா ஐடியா இருக்கா, என்ன பாடம் இருக்குதுல? இது ஓகே, பட் ஏன் எக்ஸாக்டா கிறிஸ்து சிலுவையில் மரிக்கக்கூடிய டைம்ல எலியாவுடைய சாக்ரிஃபைஸை தேவன் அக்செப்ட் பண்ணாரு, அதுல வேற எதுனா மாபெரும் பாடத்தை அல்லது அவருடைய திட்டத்தை வச்சிருக்காரா தேவன் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம், என்ன பார்த்தோம், 2 படி விதை, 2 measures of seed. அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா எந்த இடத்துல போடுறாரு அந்த அந்த சீடை, வாய்க்கால், சரியா? அப்படின்னா அந்த வாய்க்கால எதையும் ஊத்திடுறாரு, தண்ணீரை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஊத்திடுறாரு. தண்ணீர் எதற்கு அடையாளமாக இருக்கும், சத்தியத்திற்கு அது அடையாளமாக இருக்குது. அப்படின்னா கிளியரா அந்த தண்ணிக்குள்ள எது இருக்கு, இப்போ எத்தனை விதை இருக்குது, 2 படி விதை இருக்கு, 2 measures of seed இருக்கு. அப்படின்னா அவர் சத்தியத்தின் மூலமாக 2 சீடு கிறிஸ்துவின் பலி மூலமாக என்ன பண்ண போறாங்க, வர போறாங்க. என்ன அந்த 2 சீடு, ஒன்னு வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரை மணல். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு, அதாவது ஈடுபலியின் புண்ணியத்தினால 2 சீடு என்ன பண்ண போறாங்க, வெளியே வர போறாங்கன்றத அருமையா தேவன் அந்த இடத்துல எலியாவுனுடைய இந்த ஒரு சாக்ரிஃபைஸ்ல என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபயர், செகண்ட் ஃபயர் எங்க, அது நான் அடுத்த ஆர்டர்ல போட்டிருக்கேன், சரியான பதில் ஆனா புரியுது. அதாவது இது கிளியரா நீங்க புரிஞ்சுக்கங்க, இது தேவன் அதை அங்கீகரிக்கணும். சோதோம் கோமர் அழிக்கப்பட்டதுல என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன், அது இந்த லிஸ்ட்லயே வராது. அதெல்லாம் வெரி குட், சரியான பதில் தான். ஆனா இந்த ஆர்டர்ல போடல, நான் ரெண்டாவதா போட்ட ஆர்டர்ல கண்டுபிடிக்கிற வரைக்கும் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். சரியான பதில் தான், அதெல்லாம் எடுத்துக்கலாம், மாற்று கருத்துல 2 வந்துருச்சு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா at the consecration of the Aaronic priesthood. அப்படின்னா ஆரோனுடைய ஆசாரியத்துவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆசாரியத்துவத்தை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆசாரியத்துவத்தை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன அர்த்தம், ஒரு புதுசா ஆரோனுடைய இந்த priesthood இருக்குல்ல, ஆரோனின் ஆசாரியத்துவம் என்பது அது எடுத்த உடனே ஆரம்பிச்சிருச்சா, இல்ல, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் என்ன ஆகுதுங்க, அது ஆரம்பிக்குது இல்லையா? அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆசாரியத்துவத்தையே என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேவன் அர்ப்பணிக்க வச்சிருக்காரு. சோ அந்த சமயத்திலும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை தேவன் அங்க செஞ்சிருக்காரு, ஸ்பெஷல் ஃபயர் அங்க வர வச்சிருக்காரு. வாசிக்கலாம், லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டு ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். அப்படின்னா கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருக்கக்கூடிய சர்வாங்க தகன பலிய எதெல்லாம் எரிச்சு போட்டுருச்சாமா, கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து என்ன பண்ணிருக்காங்க, முகம் குப்புற விழுந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
ஸோ அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து படிக்கும் பொழுது அந்த கான்செக்ரேஷன் ஆஃப் பிரீஸ்ட்ஹுட், ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த நாள்ல எந்தெந்த பலிகள் செலுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு லிஸ்ட் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா போடப்பட்டிருக்குது. அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வாசிங்க, லேவியராகமம் 9:3 வாசிங்க. மேலும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடும் படிக்கு நீங்கள் பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடாவையும், பழுதற்ற ஒரு வெள்ளாட்டு கடா, அந்த வெள்ளாட்டு கடா எதுக்கு? அது பாவ நிவாரண பலி. சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் ஒரு ஆட்டுக்குட்டியையும், சமாதான பலிகளாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டு கடாவையும் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியையும் கொண்டு வாருங்கள். இன்று கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல் என்றார். அப்படின்னா ஒரு விஷயம் கிளியரா புரியுது. இத்தனை பலிகள் இருக்குது, பட் ஆனா எல்லா பலிகளையும் தேவன் வந்து கன்சியூம் பண்ணிட்டாரா, நெருப்பணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் என்னன்னு படிக்கிறோம்? அதே அதிகாரத்துல லேவியராகமம் 9:24, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலி என்ன பண்ணிச்சு? கன்சியூம் பண்ணிருக்கு. அப்படின்னா அன்னைக்கு வெறும் சர்வாங்க தகன பலி மட்டும் தான் நடந்திருக்கா? இல்ல, வேறு சில பலிகளும் என்ன இருக்குங்க இந்த இடத்துல இருந்திருக்கு. பட் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எதை அந்த இடத்துல கன்சியூம் பண்ணிருக்காரு? சர்வாங்க தகன பலிய கன்சியூம் பண்றதின் மூலமாக தேவன் என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரு. இப்ப ஆக்சுவலா லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்துல அந்த சொல்லப்பட்ட ரிச்சுவல்ஸ், அந்த சடங்காச்சாரங்களை தேவன் எதற்காக செய்ய சொல்றாரு? ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தின் பிரதிஷ்டை, அதனுடைய அர்ப்பணிப்பு. இப்ப அந்த அர்ப்பணிப்பை தேவன் என்ன பண்ணிட்டாரு? அங்கீகரிச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம்? இனி லீகலான பிரீஸ்ட்ஹுட், லீகலான ஆசாரியத்துவம் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட் தான். ஆரோனுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள் தான் ஆசாரியர்கள் என்பதை தேவனே நேரடியாக என்ன பண்ணிட்டாருங்க இந்த இடத்துல? அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னு பாக்குறோம். வாசிங்க. இந்த நியமம் தனிப்பட்ட ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்வது மட்டுமல்ல. அப்படின்னா இண்டிவிஜுவல் பிரீஸ்ட மட்டும் அந்த இடத்துல என்ன பண்ணல? பிரதிஷ்டை பண்ணல. இண்டிவிஜுவல் பிரீஸ்ட்னா ஆரோனுடைய குமாரர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, தனித்தனியா 4 பேர் இருந்தாங்களே, அவங்கள மட்டும் என்ன பண்ணல? பிரதிஷ்டை பண்ணல. ஆக்சுவலா பிரதிஷ்டை பண்ணலன்னு இல்ல, அவங்களுக்கும் என்ன நடந்துச்சு? கான்செக்ரேஷன் நடந்துச்சு. பட் அது கூடவே சேர்ந்து அவங்களுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஆசாரியத்துவத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட், அந்த அரேஞ்ச்மெண்ட்டையும் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை செய்கிறாரு. சோ ஆக்சுவலா ஒரு புதிய ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஒழுங்குமுறை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் துவங்குது. அது வரைக்கும் அந்த ஒழுங்குமுறை இல்ல, அந்த இடத்துல தான் அந்த ஒழுங்குமுறை ஆரம்பிக்குது. அந்த ஒழுங்குமுறைக்கு தேவனே என்ன பண்ணிடுறாரு? அங்கீகாரம் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துடுறாரு. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியா இந்த ஒரு விஷயம் அங்கீகரிக்கிறத தேவன் எப்படி காண்பிச்சிட்டாருன்றதை நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க மறுபடியும். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. என்ன நடக்கும் போது? இது கான்செக்ரேஷன் ஆஃப் த பிரீஸ்ட்ஹுட், ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது. அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல ஆராதனையுடைய முடிவில் இந்த ஆசாரியத்துவத்தை தேவன் எப்படி அவர் ஏற்றுக்கொண்டதை அற்புத விதமாக என்ன பண்ணிருக்காருங்க? வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. தேவனுடைய தெய்வீக வெளிப்பாடு இனி என்னன்னு காட்டுதுன்னா, இனி ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தின் பலிகளை யாவே தேவன் என்ன பண்ணிடுவாரு? ஏற்றுக்கொள்வார். நான் என்ன பண்ண போறேன்? இவங்க மூலம் செலுத்தக்கூடிய பலிகளை தான் நான் என்ன பண்ண போறேன்? ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்பதை தேவனே நேரடியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. இது உண்மையாவே ஆரோனுடைய ஃபேமிலிக்கு சாதாரண ஸ்லாக்கியமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சம் ஜனம் இருந்திருக்காங்க அந்த இடத்துல. அத்தனை லட்சம் ஜனத்துல அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி இனி இவங்க தான் பிரீஸ்ட் ஃபேமிலி, இனி ஆசாரியத்துவம் இந்த வம்சத்துல இருந்தா என்ன ஆகணும், வரணும் என்பதை தேவனே நேரடியா என்ன பண்ணிடுறாருங்க? அங்கீகரிச்சு காண்பிச்சுக்கிறாரு. அப்படி அந்த விஷயத்த எல்லா பப்ளிக்கும் பாக்குறாங்க. யாருடைய சம்பவம் மாதிரியே, எலியாவுடைய இன்சிடென்ட் மாதிரியே கிளியரா எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிருக்காங்க? அதை கண்டபோது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த விஷயம் எதை அடையாளப்படுத்துது? இந்த விஷயம் எதை அடையாளப்படுத்துது? ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட் எதற்கு அடையாளமா இருக்கிறாங்க? ஆரோனுடைய ஆசாரியத்துவம் இருக்கு இல்லையா, அந்த ஆசாரியத்துவம் எதற்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். அதாவது சபைதான்,
சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய சபைக்கா, காஸ்பல் ஏஜ்ல இருக்கக்கூடிய சபைக்கா, அல்லது வெளியரங்கமான ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்களா ஆரோனிக் பிரிஸ்ட்ஹுட்? என் கேள்வி புரிஞ்சா? ஆரோனிக் பிரிஸ்ட்ஹுட், ஆரோனுடைய இந்த ஆசாரியத்துவம் சுவிசேஷ யுக சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்களா, வெளியரங்கமான ராஜ்யத்தில் மத்தியஸ்தர் ஆலைகளை செயல்பட போறாங்க இல்லையா கிறிஸ்துவின் சபை, அதற்கு அடையாளமா இருக்கிறாங்களா? எப்படி சுவிசேஷ யுகம் தான் அப்படின்னா வெளியரங்கமான ராஜ்யத்துல ஆசாரியர்கள் இல்லையா? அவங்க ஆசாரியர்கள் தானே. அப்படின்னா எப்படி நாம சொல்றோம்? அப்ப ஆசாரியர்கள் இல்லையா? அப்ப பொருந்தாதா ஆரோனிக் பிரிஸ்ட்ஹுட்? இல்ல அது ஓகே. அப்ப பொருந்துமா பொருந்தாதா? அப்ப பொருந்துமா? வெளியரங்கமான ராஜ்யத்துல ஆரோனிக் பிரிஸ்ட்ஹுட் கிறிஸ்துவின் சபைக்கும் கிறிஸ்துக்கும் பொருந்துமா பொருந்தாதா? எஸ் ஆர் நோ? நோவா? அப்படின்னா சரியான பதில் தான் நோ தான். ஏன் நோ? ஆனா ஆசாரியர்கள் தானே அவங்க. ஆனா ஆசாரியர்கள் இருந்து ஏன் நோன்றீங்க? அதெல்லாம் பலியில செலுத்து போயாச்சு, ஆனாலும் அவங்க பிரீஸ்ட்ஹுட் தானே அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா அது எந்த முறைமையில மாறிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள வந்துருவாங்க. சபை மாம்சத்தில் இருக்கும் போது எந்த பிரீஸ்ட்ஹுட்டை சபைக்கு அடையாளப்படுத்தப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட். அப்படின்னா வெளியரங்கமான ராஜ்யத்துல பிரீஸ்ட் தான், பட் முறைமை என்ன பண்ணிருதுங்க? மாறிடுது. எந்த பிரீஸ்ட்ஹுட்குள்ள வந்துடுறாங்க? அவங்க மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க. சோ அப்படின்னா கிளியரா அங்க ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட் தேவன் அங்கீகரிச்சிட்டார் இல்லையா? அங்கீகரிச்சிட்டார் இல்லையா? அப்படி அங்கீகரிச்சத தேவன் என்ன பண்ணாரு? வெளியரங்கமா என்ன பண்ணாரு? காண்பிச்சார் இல்லையா? அதே போல கிறிஸ்து மற்றும் சபையின் ஆசாரியத்துவத்தை யாவே தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கான தெளிவான நிரூபணம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கணும்ல. பப்ளிக்கா என்ன ஆகணும்? டெமான்ஸ்ட்ரேட் ஆகணும்ல. எங்க ஆன மாதிரியே ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துடைய பலிகளுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன்? அங்கீகரிச்சிட்டா அப்படின்றத தேவன் அங்க எல்லா பப்ளிக்கும் என்ன பண்ணிட்டாருங்க? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு. அங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அது நிழல், ஃபைன். பட் அப்படின்னா அங்க எல்லா ஜனங்களுக்கும் தெரியுதுன்னா அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்க யார் அடையாளப்படுத்துறாங்க? ஒட்டுமொத்த மனுக்குலம். அப்படின்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தெரியற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்? இவங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? அங்கீகரிச்சுட்டேன் அப்படின்றத தேவன் பப்ளிக்கா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாரா? எப்படி? அதுதான் பிரதர். எப்படி நமக்கு தெரியும்? எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்றதான் கேள்வி. நிருபங்கள் லைஃப் எல்லாமே தெரியும், கரெக்ட் தான். எப்படி? நம்முடைய சாம்பல், அந்த சாம்பல்ன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் கொஸ்டின். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? நீங்க சொல்றது எல்லாமே சரியான பதில் தான். எப்படி தெரிஞ்சுப்பாங்க? ஏன்னா நல்லா பாருங்க, அங்க தேவன் ஏற்றுக்கொண்டத பப்ளிக்கா என்ன பண்ணுது? பார்த்து என்ன பண்ணிருக்கிறாங்க? என்ன நம்ம படிச்சோம் வசனத்துல? அதை கண்டபோது ஆறாவரித்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஆயிருக்கு. தேவன் என்ன பண்ணிட்டார்? அதை அங்கீகரிச்சிட்டார் அப்படின்றது. சோ அப்படின்னா நேரில் அப்படி நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆர்ப்பரிக்க போறாங்களா இல்லையா வெளியரங்கமான ராஜ்யத்துல? எஸ். அப்படின்னா எதற்கு ஆர்ப்பரிக்க போறாங்க? கிறிஸ்துவின் பலியும் சபையினுடைய பலியும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அக்செப்ட் பண்ணிட்டாருன்றது சாலிட் ப்ரூஃபா விசிபிளா தெரியுது அவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. விசிபிளா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க தெரிஞ்சது. அந்த மாதிரி விசிபிளா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இவங்களுக்கு வரணும் இல்லையா? எப்படி? ஆக்சுவலி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். சபையினுடைய பலி தெரியும், அவங்களுடைய சாம்பல் அவங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தெரியும். இதற்கான க்ளூ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல இருக்கு. ஒப்புரவாக்குதலின் நாள் பலியில் இருக்குது. சோ அப்படின்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பொறுத்த வரைக்குமே வாசிங்க. இந்த நாளின் நிழலான பலிகள். இந்த நாளின் நிழலான பலிகள். எந்த நாளின் நிழலான பலிகள்? ஒப்புரவாக்குதல் நாளின் நிழலான பலிகள். ஆக்சுவலா இப்ப நம்ம எந்த அதிகாரத்துக்கு வந்துட்டோம்? 9 பார்த்துட்டு இருந்தோம். இப்ப லெவிட்டிகஸ் 16 பத்தி பேசிட்டு இருக்கோம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் நாளுடைய பலியில டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்னைக்குங்க? டிசம்பர் 25 7ஆம் மாசம் 10ஆம் தேதி. 7ஆம் மாசம் எந்த மாசம்? மாசத்துக்கு பேர் என்ன? திஸ்ரி அப்படின்னு ஒரு மாசம். படிங்க. வரவிருக்கும் ஆண்டிற்கான இஸ்ரவேல் மக்களின் பலிகளை அங்கீகரிப்பதற்கான அடிப்படையை ஏற்படுத்தி. அப்படின்னா ஏற்கனவே முடிஞ்சிட்டு இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆக்சுவலா அந்த இடத்துல பாவ நிவாரண பலிய
தேவன் அங்கீகரிக்கும் பொழுது வருஷம் வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்றாரு, வரப்போகிற வருஷத்தினுடைய பலிகளை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜனங்கள் செலுத்தக்கூடிய பலியை நான் என்ன பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா அந்த வருஷத்தினுடைய காளை வெள்ளாட்டுக்கடா பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த வருஷத்துல அந்த பர்டிகுலர் நாள்ல என்ன அர்த்தம், வரப்போகிற வருஷத்துல இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்தக்கூடிய பலியை நான் என்ன பண்ணிக்கிறேன், அங்கீகரிக்க போறேன்றதை தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா காண்பிக்கிறார். படிங்க. அதே மாதிரி எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா காளை வெள்ளாட்டுக்கடா பலி யாருடைய பலி அடையாளப்படுத்துது, கிறிஸ்து சபையினுடைய பலி. அப்படின்னா கிறிஸ்துவும் சபையினுடைய பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியரங்கமான ராஜ்யத்துல மனுக்குலம் என்ன பண்ண போறாங்க, அவங்க வந்து சில ஆஃபரிங்ஸ், சில பலிகளை என்ன பண்ண போறாங்க, செலுத்த போறாங்க. பலிகளை செலுத்த போறாங்கன்னு எப்படி நினைச்சுக்க வேண்டாம், நம்மள மாதிரி பலி செலுத்த போறாங்களா, கிடையாது. ஆனா அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணுமா, பண்ணிதான் ஆகணும். எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்க, அவங்க வந்து உதாரணத்துக்கு அவங்க பழைய சுபாவத்தை என்ன பண்ணி தான் ஆகணுங்க, பலி செலுத்தி தான் ஆகணும். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சாக்ரிஃபைஸையும் தேவன் என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும்ல, அதை தேவன் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? அது ஏற்றுக்கொள்ளணும்னா முன்னாடி என்ன நடந்து முடிச்சிருக்கணும், ஒப்புரவாக்குதலின் பலி, விச் மீன் அந்த பாவ நிவாரண பலி நிறைவடைஞ்சாதான் அடுத்தது அது என்ன பண்ணப்படும், அங்கீகரிக்கப்படும். இந்த அழகான நேர தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, வச்சிருக்கார். அப்போ ஒரு பாயிண்ட் கிளியரா புரிஞ்சுது. இஸ்ரேல் தேசத்துல 7ஆம் மாசம் 10ஆம் தேதி செலுத்தப்படக்கூடிய பாவ நிவாரண பலி எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வருஷத்துல இஸ்ரேல் ஜனங்கள் செலுத்த போகிற பலிகளை தேவன் என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ண போறாரு. அப்படி அதை அவர் அக்செப்ட் பண்ண போறாருன்னா முன்னாடி எந்த பலி அக்செப்ட் ஆகணும், காளை வெள்ளாட்டுகள் பலி அக்செப்ட் ஆனா மட்டும்தான் அந்த பலி அக்செப்ட் ஆகும். அப்படியே அழகா எதுக்கு புரிஞ்சு வருது பாருங்க. கிறிஸ்து சபையினுடைய அவங்க ஒன்னா சேர்ந்து செலுத்தக்கூடிய அந்த பாவ நிவாரண பலிய தேவன் அங்கீகரிக்காம எது நடக்க போறது கிடையாது. யாருக்கு அங்கீகாரம் கிடையாது, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அங்கீகாரம் இல்லை. அதனாலதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, மரித்தோருக்காக நாம் ஞானஸ்தானம் பெறுகிறோமே ஏன் அப்படிங்கிறார். அப்படின்னா மரித்தோர் யாரு, ஒட்டுமொத்த மனுக்குலம், ஆன் பிஹாஃப் ஆஃப் மேன்கைண்ட். அதுதான் ரோமர் 6ல கூட நம்ம படிக்கிறோம், பாவத்திற்காக மரிச்ச நாம், பாவ நிவாரண பலியாக நாம் என்ன பண்றோம், அந்த இடத்துல மரிக்கிறோன்றது கிளியரா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரியுது. ஏன் நாம் நெருங்கிட்டோம், எதுக்கு, மெமோரியல் சமயத்துக்கு கூட, மெமோரியல் அப்ப கூட புது உடன்படிக்கையின் ஸ்தாபிக்கணும்னா அதற்காக சிந்தப்படுகிற என்ன பண்ணுங்க, என்னுடைய ரத்தத்தில் பங்கு பெறுங்க கப் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். சோ அப்ப விச் மீன் கிளியரா ஒரு பாயிண்ட் புரியுது, கிறிஸ்துவும் சபையினுடைய பலி நிறைவடைஞ்சாதான் மனுக்குலத்தினுடைய பலி என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படும். இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்புரவாக்குதல் நாள்ல அந்த டேல வெறும் காளை வெள்ளாட்டுக்கடா மட்டும்தான் பலியாக்கப்பட்டுச்சா, எஸ் ஆர் நோ? அந்த நாள்ல வெறும் அந்த சாக்ரிஃபைஸ் மட்டும். ஏன்னா நம்ம அதிகமா 7th 10th டே அப்படின்னாலே எதை தான் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா போகும்னா, அதிகப்படியாக நம்ம தியானிச்சது எந்த பலிகள் தான், காளை வெள்ளாட்டுக்கடாவுடைய பலி தான் அதிகமா நம்ம தியானிச்சிருப்போம். ஆனா அந்த பலிகள் மட்டும் தான் அந்த நாள் நடந்துச்சா, வேற என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது லேவியராகமத்துல இல்ல. வாசிக்கலாம் தெளிவா நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் என்னாகமும் 29:7-11 வாசிங்க. இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்கிறது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, there were additional offering that followed immediately after the atonement day sacrifices. அப்படினா ஒப்புரவாக்குதலின் நாளுடைய பலிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பலிகள் நிறைவடைஞ்ச உடனே வேறு சில பலிகளும் அந்த தினமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, செலுத்தப்பட்டிருக்குது. பட் ஆனா அந்த பலிகள் மற்றொரு நாள் அல்ல, அதே நாள் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, செலுத்தப்பட்டிருக்கு. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக. ஒரு விஷயம் அழகா புரியுது, நீ எதை பண்ணாலுமே முதல்ல எதை படுத்து, தாழ்மைப்படுத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் தாழ்மைப்படுத்து? ஏதோ பெருசா பலி செலுத்துறன்னு வந்து என்ன பண்ணிருக்காத, வேற மைண்ட் செட்ல வராத, ஃபர்ஸ்ட் தாழ்மைப்படுத்திட்டு என்ன பண்ணு, கொண்டு வாங்குறாரு. கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக
எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10 பங்கையும் அந்த ஒரு ஆட்டுக்கடாவுக்காக 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். ஒரு பாயிண்ட் நாம் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும். அப்படின்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்ன்ட் ஆஃபரிங்கா, இது எதுக்கு அப்புறம் நடந்திருக்கு? அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறமா. அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் எதை பலி செலுத்த சொல்றாரு? ஒரு காளையை என்ன பண்ண சொல்றாருங்க? பலி செலுத்த சொல்றார். அப்படின்னா இந்த காளை எதை அடையாளப்படுத்தும்? இந்த காளை எதை அடையாளப்படுத்தும்? சரி, பொதுவா காளை எதை அடையாளப்படுத்தும்? இல்ல, ஒரு பரிபூர்ண மனுஷீக நிலைமை அடையாளப்படுத்தும். சரிங்களா? பொதுவா காளை எதை அடையாளப்படுத்தும்? எ பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தும். நல்லா நாம புரிஞ்சுக்கணும், இந்த பலிகளை தேவன் அக்செப்ட் பண்றாருல்ல, இது எதுக்கு அப்புறமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைஸுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்குது. ஒப்புரவாக்குதலினால் பலிகளுக்கு அப்புறமா நடக்குது இது. அப்படின்னா அந்த ஒப்புரவாக்குதலினால் பலிகள் ஆக்சுவலா எதை அடையாளப்படுத்துது? ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தினுடைய பலிகளை அது என்ன ஆகுதுன்னா அடையாளப்படுத்துது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்புரவாக்குதலினால் பலிகளுக்கு அப்புறமாக இந்த காளையை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிறாரு. எந்த காளைய? இந்த பரிபூர்ண மனுஷீக ஜீவிகளை. யாரா இருக்கும் அது? கிடையாது, முற்பிதாக்கள். சோ அப்படின்னா கிளியரா என்ன புரியுதுன்னா, காஸ்பல் ஏஜ் சாக்ரிஃபைஸ் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் தேவன் காளையை அங்கீகரிப்பது என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம், படிங்க. இங்குள்ள காளை இயேசுவையோ அல்லது நீதிமான் ஆக்கப்பட்ட சபையையோ பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. இந்த இடத்துல காளை யார் அடையாளப்படுத்தாது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் அடையாளப்படுத்தாது. பாவ நிவாரண நாளின் பலிகள் முன்னதாகவே நடந்தன. எதுல முடிஞ்சு? ஆக்சுவலா அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைஸ் முடிஞ்சு. நிஜத்தில் சபையும் இயேசுவுடன் திரைச்சீலைக்கு அப்பால் இருக்கிறது. ஆக்சுவலா எங்க போயிட்டாங்களாமா? யாரு? ஆக்சுவலா அப்ப யார் எங்க இல்ல? சபையிலே இல்லையா? ஆமா, யாரு? அப்ப எங்க இருக்க மாட்டோம்? வெள்ளூர் எக்லிஷால இருக்க மாட்டோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப வெள்ளூர் எக்லிஷால இல்லைன்னா வெள்ளூர்ல இல்ல, வெள்ளூர்ல இல்லைன்னா தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால இல்ல, பூமியில இல்ல. எங்க இருக்குமா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட மகிமையின் சரீரத்தில் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இருக்கும். என்னெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நம்ம சாக்ரிஃபைஸ்ல என்ன ஆயிடுச்சு? அப்போ சாம்பலாயிடுச்சு. சாம்பலாயிட்டு எங்க போயிட்டோம் நாம? இப்போ அங்க இருக்கோம். தேவன் நம்மள அங்கீகரிச்சுட்டாரு, கிறிஸ்துவும் சபையும் அங்கீகரிச்சுட்டாரு என்பதை எப்படி வெளியரங்கமா காண்பிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம்லையே அங்க ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட் அவங்களுடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி பப்ளிக் எல்லாரும் பார்த்தாங்களோ, அந்த மாதிரி தெளிவா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கை எக்ஸாக்டா எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைஸ் முடிஞ்ச பிறகு, காளை வெள்ளாட்டுக்கடா பலி நிறைவடைந்த பிறகு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சியில மத்தியஸ்தர் ஆளுகைக்குரிய காலப்பகுதி என்ன ஆகுதுங்க? ஆரம்பிக்குது. அந்த மத்தியஸ்தர் ஆளுகையின் காலப்பகுதியை தான் நாம என்னன்னு சொல்றோம்? நாம விசிபிள் ஃபேஸ் ஆஃப் த கிங்டம், வெளியரங்கமான ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமயத்துல தான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டு அதற்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன ஆகுது? துவங்க ஆரம்பிக்குது. சோ எக்ஸாக்டா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, யாக்கோபின் இக்கட்டு கால சமயத்துல மீட்பர்களை தேவன் என்ன பண்றாரு?
கட்டளையிடுறாரு. எப்படி அது ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஒர்த்திஸ் உயிரோட என்ன பண்ணுவாங்க, எழுந்து வருவாங்கன்றதை தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஏசாயா 1:26 வாசிங்க. ஏசாயா 1:26 உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். திரும்ப என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டளையிடுகிறேன். சோ அப்ப கிளியரா இந்த இடத்துல முற்பிதாக்கள் பரிபூர்ண மனிதர்களாக என்ன பண்ணப்படுவார்கள், உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். பாவ நிவாரண நியமத்திற்கு பின்னர் உடனடியாக வரும் காளை பலி யாரது அடையாளப்படுத்துது, இந்த இடத்துல இவர்களை தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. இத பார்க்கும் பொழுது அங்க எப்படி ஜனங்கள் அதை கண்டபோது ஆராவரித்து முகம் குப்புற என்ன பண்றாங்க, விழுந்தார்களோ, விசிபிளாவே என்ன தேவன் காட்டுறாரு, யாருடைய பலியை நான் அங்கீகரிச்சிட்டேன். முற்பிதாக்களுடைய பலியை யோசிக்க கூடாது, யாருடைய பலியை அங்கீகரிச்சிட்டேன், கிறிஸ்துவும் சபையினுடைய பலியை நான் என்ன பண்ணிட்டேன், அங்கீகரிச்சிட்டேன். விச் மீன் அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ் என்ன ஆயிருச்சு, முடிஞ்சு அப்படின்றத தெல்ல தெளிவா எப்பதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக்கா எல்லாருமே என்ன பார்க்க போறாங்க, விசிபிளா உயிர்த்தெழுதலை என்ன பண்ணுவாங்கன்னா உலக ஜனங்கள் விட்னஸ் பண்ண போறாங்க. ஏன்ஷியன்ட் ஒர்த்திஸ் திரும்பியும் பரிபூர்ண மனிதர்களாக எழுந்து வரும்போது அழகா சொல்றாங்க. அதுல பர்டிகுலரா இஸ்ரேலுடைய அந்த ஒரு ரட்சிப்பு இருக்கு பாத்தீங்களா, யாக்கோபின் இக்கட்டு காலத்துல. ஏன்னா நம்ம நிறைய தடவை தியானிச்சிருக்கோம், ஆனா அத உலக ஜனங்கள் உண்மையாவே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தப்பிப்பாங்க. ஏன்னா அப்படி லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல. யோசிச்சு பாருங்க, இப்ப ஈவன் ஆஃப்டர் ட்ரம்ப் வந்த பிறகு இன்னும் என்ன ஆயிட்டு இருக்கு, நம்ம பாக்குறது எல்லாம் கண் கூட என்ன ஆயிட்டு இருக்குன்னு பார்த்து நடந்துட்டு இருக்கா இல்லையா, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. காசா விட்டு எல்லாரும் என்ன பண்ண சொல்லிட்டாப்ல, வெளியே போக சொல்லிட்டார். அப்படின்னா காசா குடியேற்று என்ன ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. அப்படின்னா அது நடக்கிற மாதிரி எதுவும் நடக்க போகுது, ஒன் டே, இன்னும் கொஞ்ச நாள் யாரு வரப்போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீன்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது எல்லாருமே எழுந்து வரும்போது அது அஸ்டானிஷிங் மிராக்கிளா இருக்கும். ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு அற்புதமாக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதை பார்க்கும்பொழுது எல்லா உலக ஜனங்களும் என்ன தெரிஞ்சுப்பாங்களாமா, தேவன் அந்த கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆரோனிக் பிரீஸ்ட்ஹுட் பலி செலுத்தினாங்கல்ல, அந்த பலியை அங்கீகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறத யார் மூலம் வெளியாக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள் தான் யாருடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்க போறாங்க உலக ஜனங்களுக்கு. யார் அது, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இப்போ ஒரு வாழ்க்கை, இப்போ ஒரு வாழ்க்கை, அந்த இப்போ ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்ம இந்த வாழ்க்கை யாருக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும், கூஸ் பம்ப்ஸ் அர்த்தம் நாம சொல்லுவோம்ல, ச்சே என்ன லைஃப் பா, அப்போஸ்தலர் பவுல் என்ன லைஃப் பா, தமிழ்ல புல் அரிக்குது, அப்படி ஒரு வாழ்க்கை சொல்லுவோம் இல்லையா. அப்படி முற்பிதாக்கள் எழுந்து பார்த்து என்ன ரோல் மாடலான ஒரு வாழ்க்கையை 7ஆம் கால சபையில் என்ன பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத. ஏன்னா அவங்களுடைய பலி சாம்பலா இருக்கு. அந்த சாம்பலை அது சாம்பல் யார் காட்ட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா யார் போய் விட்னஸ் பண்ண போறாங்க, யார் ஒருவேளை சப்ஜெக்டா இருக்கலாம். ஆபிரகாம் ஒருவேளை யார சப்ஜெக்ட் எடுக்கலாம், நம்ம இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, செம்மையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா தேவனுக்காக, அந்த வாழ்க்கை என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா சொல்ல போறார். சோ அப்படிதான் இந்த ஒரு நிலையில் என்ன பண்றோம் நாம பாக்குறோம். எத்தனை ஃபயர் முடிஞ்சிருக்கு, 2 ஃபயர் முடிஞ்சிருக்கு. 3rd ஃபயர் எங்க, எப்போ, யாருடைய லைஃப்ல, யாருடைய லைஃப்னா இவர் ரொம்ப நமக்கு பிடிச்சவர். எல்லாருக்கும் ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தருக்கு யோசேப்பு பிடிக்கும், பட் இவரு கொஞ்சம் எல்லாருக்குமே பிடிக்கும். யோசேப்பு கூட எப்படின்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் சித்தாந்தம் சொல்றேன். யோசேப்பு கூட எப்படி பார்த்தாருன்னா ஒண்ணு கூட என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ் ஆகாத மாதிரியே இருக்கு, கரெக்டா? அதனால ரொம்ப ஆப்டா அவர் யாருக்கு பொருத்திடலான்னு பாத்தீங்கன்னா யோசேப்பை மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட லைஃப்க்கு ரொம்ப அழகா பொருந்தி வரும் ஒவ்வொரு இன்சிடென்ட் யோசேப்புக்கு. அதனால நமக்கு யார் தான் எப்பவுமே, நமக்கு இவரு தான், யார் தான், தாவீது ராஜா தான் நமக்கு எப்பவுமே, கரெக்டா? சோ அதே தாவீதுடைய லைஃப்லயும் தேவன் இப்படி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை அனுமதிச்சாரு. வாசிக்கலாம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, எங்கே, அங்கே, எங்கே, வாசிங்க தொடர்ந்து.
சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். தெளிவா இவரும் என்ன பண்ணிருக்காருங்க, பலி செலுத்த போயிருக்காரு, பலி செலுத்திருக்காரு. அந்த பலிய சர்வாங்க தகன பலிய தேவன் என்ன பண்ணிருக்காரு, டைரக்டா யார் அங்கீகரிச்சிருக்காரு? டேவிட் அந்த இடத்துல செய்யக்கூடிய விஷயத்த தேவனே ஸ்பெஷலா வானத்திலிருந்து அக்னி இறக்கி என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காரு. இது என்ன இன்சிடென்ட்? ஓர்னானுடைய களம். வெரி குட். ஸோ ஆக்சுவலா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தாவீது ராஜா மறுபடியும் என்ன பண்றாரு, ஆர்க் ஆஃப் த கவர்னண்ட்டை ஜெருசலேமுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எடுக்கிறார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி எடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தொட்டுறாரு? ஊசா உடன்படிக்கை பெட்டியை தொட்டு ஸ்பாட்ல என்ன பண்ணிடுறாரு, செத்து போயிடுறாரு. நல்லது பண்ணாரா தப்பு பண்ணாரா? அதுதான். ஆனா பாவம் இல்ல. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? உடன்படிக்கை பெட்டி கீழே விழுதுங்க, என்ன பண்ணுவோம் போய் அந்த சமயத்துல? ஐயோ தேவனுடைய, அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல தேவன் என்ன பார்க்கல, பாவம் பரிதாபம் எதுவுமே பார்க்கல. என்ன பார்த்துட்டாரு? ஏன்? நல்லா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீதி அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். பேஸ்மெண்டே அவருக்கு அதுதான். தேவனுடைய சிங்காசனம் இருக்கு இல்லையா? அப்படின்னா எந்த குணாதிசயம் செயல்பட்டாலும் ஒரு குணாதிசயம் இன்னொரு குணாதிசயத்தை வயலேட் பண்ணாது. பட் அட் த சேம் டைம் அவருடைய அன்பு செயல்படணும்னா கூட அது நீதியை நிறைவேற்றினாதான் அவருடைய அன்பு என்ன ஆகுங்க, செயல்படும். அதுதான் நம்ம போன வாரம் கூட பாடத்தில் பார்த்தோம். ஆக்சுவலா தேவன் தெளிவா அந்த நீதிக்குள்ள எல்லாருக்குமே நன்மையான விஷயம் தான் இருக்கும். ஒருவேளை அநீதி அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனை நம்ப முடியுமா? நம்ம ஃபர்ஸ்ட் தேவனை நம்பவே முடியாது. அவர் எப்பவுமே ஜஸ்டிஸாக தான் இருப்பார். இஸ் ஜஸ்டிஸ் காட். ஸோ இஸ் எ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் நாட் ஒன்லி காட் ஆஃப் லவ், இஸ் காட் ஆஃப் ஜஸ்டிஸ் டூ. ஸோ அப்போ ஒரு விஷயம் கிளியரா என்ன புரியுது நமக்கு, அந்த இடத்துல ஜஸ்டிஸை தேவன் என்ன பண்ணல, வயலேட் பண்ணல, அடிச்சிட்டார். அதுக்காக அவரோட லைஃப் முடிஞ்சு போச்சா? இல்ல. நமக்கு நல்லா தெரியும் திரும்பி என்னதான் பண்ண போறாரு, வரதான் போறாரு. அப்படின்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, நல்லது செய்யறன்னு போயிட்டு உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க, நான் சொல்றபடி என்ன பண்ணணும், செய்யணும். ஸோ அடுத்து ஆனா தாவீது அதோட விட்டாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, செகண்ட் அட்டம் எடுக்கிறாரு, செகண்ட் டைம் கொண்டு வராங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் மச் ரிஜாய்சிங், ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்றாங்க, கொண்டு வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அடுத்த கட்டம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தாவீதுடைய லைஃப்ல நடக்குது. யார் தலையிடுறாரு? நல்லா போயிட்டு இருக்கு தாவீதுடைய லைஃப்ல. இப்படி நல்லா தேவடைய பிள்ளைகள் லைஃப் போயிருந்தாலும் என்ன ஆகும், சந்தோஷமா இருக்கிறாரு. தேவடைய வேலையில ரெண்டாவது டப்பா என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்துட்டோம்பா அப்படின்ட்டு தேவடைய ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம்னாலே வந்துருவாரு. யாரு? சாத்தான். வாசிக்கலாம் 1 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. தாவீதை என்ன பண்ணிருச்சு? யாரை ஏவி விடுறது? தாவீதை ஏவி விட்டது எது? சாத்தான் என்ன பண்ணிருக்கான், ஏவி விட்டுருக்கான். அப்ப யார் மேல தப்பு? சாத்தான் மேல தானே தப்பு. யார் மேல தப்பு? இது தாவீது மேலதான் தப்பு. ஏன்? அது யாருடைய வேலை? ஏவி விடுறது. ஏவி விட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு இவரு? ஆமா. சோ அப்படியே என்ன சொன்ன உடனே இப்போ என்ன நீ என்ன பண்ணு, லக்கம் பாரு, இதை உடனே என்ன பண்ணிடுற, பார்த்து முடிச்சிட முடிஞ்சு அவ்வளவுதான். எதுலையுமே என்ன பண்ணக்கூடாது, லக்கம் பார்த்தது ஏன் தப்பா? சி, ஒரு ராஜா என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ரென்த்து மிலிட்ரியில நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, எப்படி ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, அதெல்லாம் என்ன பண்ணோம், கணக்கு போட்டு பார்த்தாதான் ஓரளவுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். போய் என்ன பண்ண முடியும், சண்டைக்கு போக முடியும். ஆனா பாவம் லக்கம் பார்த்ததுக்கு தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். என்ன கோவிலோட ரொம்ப பயங்கரமா இருக்கும் போல இருக்குது. கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000 ஒருத்தர் 2 பேர்ல 70,000 பேர். யோசிச்சு பாருங்க, 70,000 பேர் செத்து போயிட்டாங்க. எதனால? லக்கம் பார்த்ததுனால. லக்கம் பார்த்தது போய் தப்பா? சென்சஸ் எடுத்து தப்பா? ஒரு புறஜாதி ராஜா இருக்கலாம், வேற எந்த ராஜா கூட எடுத்திருக்கலாம், தாவீது எடுத்திருக்க கூடாது. ஏன்?
கோலியாத்தை வீழ்த்தும் பொழுது எப்படி போனவர் இவரு? தனியா. எதை நம்பி? கூழாங்கல்ல நம்பியா? இல்ல, தேவன் மீது விசுவாசம். அப்படின்னா தாவீதுக்கு மிலிட்டரியில ஒரு ஜெயம் வேணும்னா, சண்டையில ஒரு வெற்றி வேணும்னா, அது யார் மேல நம்பிக்கை வரணும்? இப்ப சாத்தான் ஏவி விட்ட உடனே அப்ப என்னெல்லாம் டெம்டேஷன் கொடுத்துருப்பா அந்த இடத்துல? தேவன் மேல விசுவாசம் போச்சு, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, எவ்வளவு இருக்கிறாங்க, என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? லக்கம் பார்க்க கூடாது. அது எப்படி நாம் எடுத்துக்கலாம்? லக்கம் பார்க்க கூடாதுன்னு. அதுதான் ஓன் பல்னா எப்படி பிராக்டிக்கலா சொல்லுங்க. பிராக்டிக்கலானா பிரியாணி டிஸ்கஷன் மாதிரி இல்ல, எழுந்து பேச சொல்லல, ஏதாவது 1-2 பாயிண்ட் சொல்லுங்க. அதுதான் பிரதர், கரெக்ட் தான். அது எப்படி பிராக்டிக்கலா எங்கெங்கெல்லாம் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சூப்பர். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்ஜெக்ட், ஒருவேளை சப்ஜெக்ட் பேசக்கூடிய சகோதரனுக்கு எத்தனை சப்ஜெக்ட் பேசியிருக்கோம் இது வரைக்கும்? ஓ, எடுத்துக்கலாம். அடுத்தது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணலாம், கணக்கு போடலாம். ஒரு போட்டு என்ன பண்ணுவோம், போடலாமா? ஓகே. அடுத்தது எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் தேவனுக்காக, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சகோதரர்களுக்காக, தேவனுக்காக. போடலாமா? வேற என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கோம்? ஓகே. ஆக்சுவலா நீங்க சொல்றதா பாஸ்ட், ஃபியூச்சருக்கு. ஏன்னா இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணிருக்காரு? ஃபியூச்சருக்கு தான் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு, ஜெயிப்புமா ஜெயிக்க மாட்டோமான்னு. ஃபியூச்சருக்கு இவ்வளவுதான் சேர்த்து வைக்கிறோமே, போதுமா போதாதா? எவ்வளவு சேர்த்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு எதிர்காலத்தில்? கணக்கு போடலாமா? இல்ல போடலாமா வேண்டாமா? ஏன்? தேவன் என்ன பண்ணுவார்? எங்க போயிட்டார் தேவன் அந்த இடத்துல? இதெல்லாம் யார் ஏவி விடுறது? சாத்தான் ஏவி விட்டது. உடனே நம்ம போய் என்ன பண்ணிடுறது? போட்டுறது. வேற எப்படி? இதெல்லாம் நம்முடைய தனிப்பட்ட லைஃப்ல. வேற டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல எப்படி போடலாம்? இது டைரக்டாக பொருந்தும். டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல லக்கம் பார்க்கறது எப்படி? லக்கம் பார்க்கலாம். எத்தனை பேரு கை தூக்குவாங்க? எத்தனை பேர் நம்ம கை தூக்காம மாட்டோம்? நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன? எத்தனை வாட்டி எழுற இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே கவுண்டிங். உதாரணத்துக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல கவுண்டிங் சகோதரர்கள் பண்ணுவாங்க. ஆனா அந்த கவுண்டிங் நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ஒரு சின்ன அளவுக்கு கணக்கு போட்டு பார்த்துட்டோம். சின்ன அளவுக்கு கணக்கு போட்டு பார்த்துட்டோம். யார் கை தூக்குனாங்க, எத்தனை பேர் தூக்குவாங்க எதிர்காலத்தில், எத்தனை பேர் தூக்க மாட்டாங்க, வருவோமா வரமாட்டோமா கணக்கு போட்டோம். ஏவி விட்டுட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏவப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு சின்ன பாயிண்ட்ல எங்க கூட என்ன பண்ணக்கூடாது? அந்த ஃபெய்த் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவன் விரும்பினா என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு. கொடுக்கலாம் என்ன பண்ண போறாரு? இல்ல சர்ச் கிளாஸ் வாய்ப்பு எடுக்க போறாரு? இல்ல இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அழிக்கிறதுக்கு தேவன் ஒரு தூதன் என்ன பண்றாருங்க? அனுப்புனார். யார் அந்த தூதன்? அழிக்கிறதுக்கு, எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். யார் அந்த தூதன்? கேப்ரியல் தூதனா, மிகாயேல் தூதனா? தெரியாது நமக்கு. அது ஒருவேளை லிட்டரான தூதனா இருக்குமா? தூதன் என்பதற்கு எதற்கு அடையாளம் இருக்குது? நிறைய விஷயமா இருக்கு. அதாவது உயிருள்ள ஜீவனுள்ள தூதர்களாகவும் இருக்கலாம், நேச்சராகவும் இருக்கலாம். இயற்கையை கூட தேவன் என்ன பண்றாரு? தூதனாக என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசினியாக ஒரு நாள் களத்தண்டையிலே நின்றான். அப்படின்னா இது நாம எப்படின்னு கூட நினைச்சுக்க தேவையில்லை. இது லிட்டரலா தான் ஏதோ ஒரு தூதன் என்ன பண்ற அப்படி அழிச்சிட்டு வர்றார் அப்படின்னும் இல்லை. ஒருவேளை ஈவன் அனுப்பிச்ச வாதை கூட யாருடைய தூதன் தான்? தேவனுடைய ஒரு கருவி தான். ஸோ அது எங்க நடந்துச்சுன்றது எக்ஸாக்டா நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது துல்லியமா. பட் எங்க நின்றுச்சு? ஒரு நாளுடைய களத்துல நின்றுச்சு. யாரால தாங்க முடியல இது? ஏன்? தட் இஸ் டேவிட். சொன்னா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஏன் யோசிச்சு பாருங்க. இருதயத்திற்கு ஏற்ற தாசன் தப்பு பண்ணியிருக்காரா இல்லை? ஒஸ்ட் சின்னு. என்னென்ன ஒஸ்ட் சின்னு? விபச்சாரம்,
கொலை. அதனால நாம தாவீது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஒரு புது சிருஷ்டி இந்த விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, டேவிட் எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா நாம எடுக்கணும். பட் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம், தாவீது லைஃப்ல பண்ணது திருப்பி பண்ண மாட்டார். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? ரக்கம் பார்த்தார், திருப்பி பார்த்தாரா? இல்ல. விபச்சாரம் பண்ணார், திருப்பி பண்ணாரா? இல்ல. சரிங்களா? சோ அந்த ஹியூமன் நேச்சர்னுடைய எல்லா மிஸ்டேக்கும் பண்ணிட்டாரு. நியூ கிரியேஷன் இல்லை, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நமக்கு எடுத்து என்ன பண்ணக்கூடாது, டேவிட்னுடைய சின்ன தாவீது மன்னிச்ச மாதிரி தேவன் நம்மளும் என்ன பண்ணுவாரு, மன்னிப்பாருன்ற அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிக்க கூடாது. டேவிட்குள்ள நியூ கிரியேஷனே இல்லை. ஹியூமன் நேச்சர்ல என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கீழ்ப்படிதலை டேவிட் காண்பிச்சிருக்கிறாரு. கரெக்டா ஒர்னானுடைய களத்துல வருது. அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை என்ன பண்றாருங்க, உண்டாக்குறாரு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது யார்கிட்ட இடத்த கேட்க வராரு, ஒர்னான் கிட்ட என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்க வராரு. நீங்க வாசிச்சுங்க வீட்டில் 1 ஸோ வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்னான் என்ன ஆஃபர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே தெளிவா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தாவீது ராஜா ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடைய இதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி. என்ன அழகான ஒரு ராஜா பாருங்க. ஆக்சுவலி ஒரு ராஜா என்ன ரைட்ஸ் இருக்கு, கொடுத்துருப்பா அப்படின்னா என்ன பண்ணிதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, நான் என்ன பண்றேன், தேவனுக்கு பலி செலுத்துறேன், அதுக்கு நான் எதுனா என்ன பண்ணி ஆகணும், விலை கொடுத்தாகணும் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னா தாவீது அழகா காட்டுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுனா நான் என்ன பண்ண, ஆக்சுவலா விலை கொடுத்த என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகணும். சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவரு செஞ்சதை தேவன் என்ன பண்றாருங்க, அங்கீகரிக்கிறாரு. ஸோ கிளியரா இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. பட் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஆரம்பிச்ச விஷயம் கடைசியாக தேவன் தாவீதினுடைய பலியை என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டுட்டாரு. ஸோ 2 முக்கியமான காரணம் எதுக்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசா தாவீது மனமார்ந்த ஒரு மனம் திரும்புதல் என்ன பண்ணிட்டாரு, காண்பிச்சிட்டார். அப்படின்னா கிளியரா இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பலி செலுத்தக்கூடிய இந்த இடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலிகள், அதாவது அக்செப்டபிள் சாக்ரிஃபைசஸ், தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலிகளை செலுத்தக்கூடிய இடமாக இந்த ஒர்னானுடைய களம் இருந்திருக்குது. ஏன்னா பூமியில ரொம்ப ஸ்பெஷலான இடம் தான் இந்த ஒர்னானுடைய களம் தான். ஏன் பூமியிலே லிட்டராவே சொல்றேன், லிட்டரலாவே பூமியிலே ரொம்ப ஸ்பெஷல் பேசுது. ஏன் இங்கதான் ஆபிரகாம் யார பலி செலுத்த போனாரு, ஈசாக்க. இங்கதான் யார் எதை கட்டினாரு, சாலமன் தன்னுடைய தேவாலயத்தில் கட்டினார். இங்கதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவும் பண்ணப்படுகிறாரு, சிலுவையிலும் அலையப்படுகிறார். ஸோ அந்த ஏரியால தான். ஸோ குருசிஃபிக்ஷனும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. அப்போ கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் தேவன் பர்டிகுலரா அந்த இடத்துல செஞ்சிட்ட விஷயத்தை அங்கீகரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேவடைய தெய்வீக திட்டங்கள் அந்த இடத்துல என்ன ஆக போகுதுங்க, நடக்க போகுது. பட் அட் த சேம் டைம் தாவீது இந்த தாவீதுடைய சர்வாங்க தகன பலியை அங்கீகரிக்கும் பொழுது தாவீதுக்கு மனம் திரும்புதல் மட்டும் இல்ல, தாவீது எதையும் கொடுத்திருக்காரு, விலை கொடுத்திருக்காரு. அப்படின்னா சர்வாங்க தகன பலியில என்ன கொடுக்க வேண்டியதாக இருக்கு, விலை கொடுக்கணும். எதை விலையா கொடுக்கணும், எதை விலையா கொடுக்கலாம், இட் ஷுட் காஸ்ட் அஸ். அப்படின்னா தேவனுக்காக நாம் செலுத்தக்கூடிய விஷயத்துல எதுனா இருக்கணும்னா என்ன அர்த்தம், வலி வேதனை காஸ்ட் ஆயிருக்கணும். எப்படி இருக்கும், உதாரணத்துக்கு நாம ட்ரூத்துக்காக வரும்பொழுது வீட்டில் ட்ரூத்ல இல்லைன்னு எடுத்துக்கோங்களேன், என்ன பண்ணலாம், எப்படி தேவன் அதை சுகந்த வாசனை எடுத்துப்பாரு. சில விஷயத்த ட்ரூத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அங்கேயும் சமாதானமா இருந்துக்கலாம், இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அப்போ சில மென்டல் ப்ரெஷரை, மென்டல் ஆங்கியூஷை, மன ரீதியான கஷ்டங்களை என்ன பண்ணணும், அந்த இடத்துல சகிச்சுட்டு அதை விலையா கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். சரி என்ன பண்ணிக்கலாம், அதையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கலாம், இங்கேயும் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதில் எதனா விலை இருக்குதா, அதில் எந்த விலையுமே கிடையாது. அதே மாதிரி தேவனுடைய ஊழியத்தில் சில சமயத்தில் பல விஷயத்தில் விலையாக கொடுக்கலாம். நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய பலம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய தாளந்து,
எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்கும் பொழுது அப்பதான் தேவன் அதை அங்கீகரிக்கும் பொழுது அது என்னவாகும்? அது சாம்பலாகும். 4வது ஃபயர் என்ன? ஏற்கனவே நீங்க சொன்ன விஷயம்தான். சாலமன் தேவன். வாசிக்கலாம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி எப்போ இது வானத்திலிருந்து நடந்துச்சு? ஆலயத்தை கட்டி முடிச்சு, சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவாலயம் தான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆராதனை செய்யக்கூடிய இடம் என்பதை தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்துல இப்படி அங்கீகரிக்கிறாரு. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அப்படியே படிங்க, கீழே இருக்கிறத. சாலமோனின் ஜெபம் முடிந்தவுடன், சாலமோனுடைய ஜெபம் முடிஞ்ச உடனே யெகோவா பலிகளை பட்சித்தார். என்ன பண்ணிட்டாருங்க? பலிகளை பட்சித்தார். அக்கினி இறங்கியது. யெகோவா ஆலயத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை ஸ்தலமாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இது ஒரு எளிய ஆனால் ஆழ்ந்த அடையாளமாகும். ஒரு சிம்பிள் பட் ரொம்ப ஆழமான அடையாளமா என்ன காட்டுறாரு? இந்த ஸ்தலத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய ஆராதனை ஸ்தலமாக அங்கீகரிச்சிட்டேன்றத லிட்டரலா நெருப்பு அனுப்பிச்சு தேவன் என்ன பண்ணிருக்காருங்க? சாலமோனுக்கும் எல்லா சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் காண்பிச்சிருக்காரு. யெகோவா தாவீதின் பலியை தெய்வீக அக்கினியால் ஏற்றுக்கொண்ட அதே இடத்தில் இது கட்டப்பட்டிருந்தது. என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம் பாத்தீங்கன்னா, தாவீதனுடைய அந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணார்ல, அதே இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டியிருக்காரு. ஒருவேளை அதே இடத்துல எது எக்ஸாக்டா கட்டப்பட்டிருக்கலாம்? பலிபீடம் கட்டப்பட்டிருக்கலாம். சோ அப்படின்னா இந்த இடத்துல இது நடந்துச்சு இல்லையா? சாலமன் தேவாலயத்தை தேவன் அங்கீகரிச்சார்ல, அது எதை அடையாளப்படுத்துது? வாசிக்கலாம். ரீபிரின்ஸ் 5713ல ரசல்பர் என்ன எழுதுறாருன்னா, சபையானது உலகின் அனைத்து மனுக்குலமும் தேவனுடன் இணக்கத்திற்கு திரும்பவும் தேவனை தேடும் வழியாக இருக்கவும் ஒரு மகா பெரிய ஆலயமாக இருப்பார்கள். வெளியரங்கமான ராஜ்யத்துல சபை எப்படி இருக்க போதாமா? மனுக்குலம் முழுவதும் தேவனோட இணக்கமா இருப்பதற்கு திரும்பவும் தேவனை தேடக்கூடிய வழியே யார்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபைதான். கிறிஸ்துவும் சபையும் தான். இப்படியாக அப்படின்னா அந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனை ஒருத்தர் தேடனால எங்கதான் வரணும்? தேவன் கிட்ட வரணும், எங்கதான் வரணும்? வேற ஆப்ஷனே கிடையாது. அப்படின்னா வெளியரங்கமான ராஜ்யத்துல தேவன் கிட்ட மத்தியஸ்தராலகின் காலப்பகுதியில் ஒருத்தர் வரணும்னா மனுக்குலத்துல அவங்க யார்கிட்ட தான் வந்தாகணும்? கிறிஸ்துவும் சபை கிட்ட தான் வந்தாகணும். இப்படியாக கடைசியில் இந்த மகிமையடைந்த சபை அல்லது ஆலயம் சகல ஜனங்களுக்கும் சகல வம்சங்களுக்கும் ஜெப வீடாக இருக்கும். சகல ஜனங்களுக்கும் சகல வம்சங்களுக்கும் பிரேயர் ஹவுஸா யார் இருக்க போறாங்க? கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சபையும் இருக்க போறாங்க. அதாவது அவர்கள் ஜெப ஆலயத்திடம் ஜெபிப்பார்கள் என்று அல்ல. அப்படின்னு எப்படி நினைச்சுக்க வேண்டாம். போயிட்டு ஜெப ஆலயத்துக்கிட்ட என்ன பண்ண போறது? அவங்க ஜெபிக்க போறது கிடையாது. மகிமையடைந்த சபை மூலமாக அவர்கள் தேவனை அணுகுவார்கள். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அக்சஸ் யார் மூலமா தான்? நம்ம கிட்ட வரலாம், எங்க போக முடியாது? தேவன்கிட்டே போக முடியாதாமா? யாரு? என்ன பெரிய ஸ்தானத்தை ப்ராமிஸ் பண்ணிருக்காரு பாருங்க. போகவே முடியாது. அப்படின்னா அப்பேற்பட்ட ஸ்தானத்துல யாரை கொண்டு போய் வைப்பாரு? யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா தேவனுடைய ப்ராமிஸ், அவருடைய எக்ஸால்டேஷன், அவருடைய உயர்த்துதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா இருக்குது யோசிச்சு பார்த்தோம்னா. பட் இந்த இடத்துல அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, நம்மளுடைய நடத்தை, நம் அனுதின வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, எப்படி செயல்படுறோன்றதை என்ன பண்ணணும்? நாம திங்க் பண்ணி பார்க்கணும். படிங்க. அங்கேதான் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுத்தப்படும். அப்படின்னா தேவனுடைய பிரசன்னமே யார் மூலம் தான் வெளியாக போகுது? இவங்க மூலமா தான் வெளியாக போகுது. அவரது இரக்கமும் கிடைக்கும். அவருடைய இரக்கம் கிடைக்கணும்னா கூட ஒரே ஆப்ஷன், யார்கிட்ட தான் வந்தாகணும்? கிறிஸ்துவும் சபை கிட்ட தான் வந்தாகணும். இந்த கருத்தில் ஷக்கீனா மகிமையுடனான ஆலயம் எதிர்காலத்தில் கிறிஸ்துவுடன் மகிமை அடைந்த சபையை குறிக்கிறது. ஆக்சுவலா அந்த ஷக்கீனா லைட் இருக்கு இல்லையா, அது எதை அடையாளப்படுத்துன்னு ரசல்பர் சொல்றாருன்னா, எதிர்காலத்துல மகிமை அடைந்த கிறிஸ்துவ அதை அடையாளப்படுத்துது. அப்படின்னா ஆக்சுவலா அந்த லைட் எதை அடையாளப்படுத்து? தேவனுடைய பிரசன்ஸ். அப்படின்னா தேவன் அங்கதான் வாசம் பண்றாரு. which mean தேவன் அங்கே வாசம் செய்வார். அங்கே இருந்து கொண்டு மகிமையடைந்த சபையின் மூலமாக உலகை ஆசீர்வதிக்கும் கிரியை நடப்பிப்பார். ஒட்டு
ஒட்டுமொத்த உலகத்தையே சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த கிரியைகள் யார் மூலம் நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிமையடைந்த சபை. ஸோ இந்த விஷயத்தை தான் அழகான நிழலா சாலமன் தேவாலயத்தில் என்ன பண்ணியிருக்காருங்க, செஞ்சிருக்காரு. ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை அனிமல்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ராஜாவாகிய சாலமோன் படிங்க, ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. மொத்தம் எத்தனைங்க? 1,44,000 இல்ல 42,000. மிச்சம் 2,000 என்ன? அதுக்கு 1008 கணக்கு 1008 விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே கிளாரிட்டியா இல்ல. அது ஏன் அந்த 2000 குறையுதுன்றது என்ன படிக்கலாம், நாம மேல போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப தேவன் என்ன பண்ணல, என்னன்றத ரிவீல் பண்ணல. சோ பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ 1,42,000 என்ன இல்லை, ஆக்சுவலா இடம் இல்லை. பிரகாரத்துல என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. சோ இது ஒரு சம்பவம். 5th ஃபயர் என்ன, நீங்க ஏற்கனவே சொன்னதுதான். என்ன விஷயம்? கிதியோன். சரிங்களா? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 18-20. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால், யார்கிட்ட பேசிட்டு இருக்கார்? கர்த்தருடைய தூதன் கிட்ட பேசிட்டு இருக்கார் கிதியோன். ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். சொன்ன மாதிரி யார் செய்யறாரு? இப்போ கிதியோன் செய்யறாரு. அப்படியே படிங்க அடுத்தது. 21ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணிட்டாருங்க, மறைஞ்சிட்டாரு. ஆனா யாருடைய சாக்ரிஃபைஸ் என்ன ஆயிடுச்சு? கிதியோனுடைய சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல கிதியோன் அழைக்கப்பட்ட சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது, காலிங் வந்துச்சுல கிதியோனுக்கு, அந்த சூழலை நாம முயற்சி செய்ய ட்ரை பண்ணும்போது இஸ்ரேல் ஜனங்க அந்த சமயத்துல அவங்க அனுபவிச்ச சூழ்நிலையை என்ன பண்ண முடியுது, நம்மளால ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ ஆக்சுவலா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த சமயத்துல யாருடைய ஆதிக்கத்தின் கீழ் இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீதியானவர்கள் கீழே ஒரு கடுமையான ஆதிக்கத்தின் கீழ் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அட் த சேம் டைம் எதுவா இருந்தாலும் எடுத்துப்பாங்க. யாரு? இவங்க விளைவிக்கிறது எல்லாத்தையுமே யார் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிடுறாங்க, திருடின்னு போறாங்க. அதுதான் அர்த்தம். சோ இவங்க எடுத்துட்டு போறது யாருக்கு மாபெரும் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாமே ஒரு நல்லா விளைய வைக்கிறீங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமா விவசாயம் பண்ணி அது மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிட்டு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யார் செஞ்சிருக்கிறாங்கன்னா, மீதியானவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க. அது எப்படி நடக்குமாமா? வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. சாதாரண இடம் இல்ல போல இருக்குது. எந்த இடம்? காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. அப்படின்னா அது ஒரு ரத்த பூமி, ரணபூமியா எப்பத்துல இருந்து இருக்கு? அப்போத்துல இருந்தே இருக்கு. காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அப்போ அவங்க இவங்க அடிச்சாங்க. இப்ப திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புறஜாதிகளை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. பட் என்ன இதுவோ அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியா தான் இருக்கு காசாவும். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். எப்படி வருவாங்க அவங்க? வர்றது வெட்டுக்கிளி மாதிரி எப்படி அர்த்தம்? பறந்து வருவாங்கன்னு அர்த்தம் இல்ல. வெட்டுக்கிளிகள் எப்படி அதிகமாக படையெடுத்து வருமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இவங்க படையெடுத்து வருவாங்க கூட்டமா. அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். கெடுத்து விட அர்த்தம் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க.
இவங்களால என்ன பண்ண முடியல? ஏன் சண்டை போட முடியல? பட் இந்த சமயத்துல தான் அந்த மீதியானருடைய பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக தான் யார தேவன் ஏற்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக முறையிடுறாங்க தேவன் கிட்ட. சரிங்களா? இது நடந்துட்டே இருக்கும் நியாயாதிபதிகள் காலத்துல. அந்த சமயத்துல தான் கிதியோனை தேவன், யாவே தேவன் மீட்பராக என்ன பண்றாருங்க? ஏற்படுத்துறாரு. ஸோ அப்படி ஏற்படுத்தும் போது தான் கிளியரா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? நானா? ஏன்னா நானே யாரு? ஒரு சாதாரண ஆளு. என்ன போய் தேவன் என்ன பண்ணியிருக்காரு? இதை செஞ்சாரு. ஸோ எப்படின்னா வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசேலியே என் குடும்பம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கிறாரு? எளிமையா இருந்தாங்கன்னா கண்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த ட்ரைப்ல வேற யாருன்னா பெரிய ஆள் இருந்திருக்கலாம். என் குடும்பமே ரொம்ப எளிமையான குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். குடும்பமே ஒரு எளிய குடும்பம். அதுல என் தகப்பன் வீட்டுல எல்லாரை விட நான் சிறியவன். என்ன அர்த்தம்? எல்லாரை விட நான் சிறியவன் அப்படின்னா இவர் அவ்வளவா என்ன பண்ணிருக்கானா? யாருமே கன்சிடரே பண்ண காணும் கிடியனை. அப்படின்னா இப்படி இருக்கும் பொழுது நான் போய் என்ன பண்ணுவேன்? பிராக்டிக்கலா பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் கலோக்கில சொல்ல போனோம்னா, ஊர்லயே என் ஃபேமிலி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற ஃபேமிலியில என்ன யாருமே என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நாம் போய் எப்படி தேவனே இது பிராக்டிக்கலா என்ன ஆகாது, செட் ஆகாதுன்னு என்ன பண்றாருன்னு சொல்றாரு. பட் அட் த சேம் டைம் இவருக்கு ஏன் இந்த கொஸ்டின் வருதுன்னா, போய் சண்டை போட முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த சமயத்துல என்ன இருக்குன்னா, வாசிக்கலாம் 1 சாமுவேல் 13:19. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா அந்த மாதிரியான ஒரு சம காலத்துல ஒரு விஷயம் இருந்திருக்கு காமனா. இவங்களுக்கு என்னவோ இல்ல போய் சண்டை போடுறதுக்கு அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் கூட என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா தெரிஞ்சு போச்சு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடியனுக்கு திடீர்னு எதுக்குமே ஆப்ஷனே இல்லையே. பட் ஆனா நான் நம்பணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னு செய்யணும் அப்படின்னு என்ன பண்றாரு இந்த இடத்துல? எங்களுக்கு ஸ்பெஷல் டெமான்ஸ்ட்ரேஷன் கேட்கிறாரு. அதுதான் இந்த இடத்துல அவரு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது? தேவனுடைய ஒரு அங்கீகரிப்பு தேவைப்படுது. அதனால் அப்பொழுது அவர், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் அப்படின்னு. அவர் தேவன் கிடையாது, வந்தவர். அவர் யார் சார்பா பேசுறாரு? தேவன். அப்படின்னா தேவன் தான் என்கிட்ட பேசுறாரு என்பதற்கு எனக்கு என்ன பண்ணிருங்க? ஏன்னா யாரை நம்ப முடியாது? என்னதான் நம்ப முடியாது, என்னால காப்பாற்ற முடியும். அதனால என்ன பண்ணுங்க? ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு யார் கேட்கிறாருன்னா, கிடியன் கேட்கும் பொழுது கிளியரா இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் அந்த அந்த சமயத்துல தான் ஆஃபரிங் கொண்டு வராரு. தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிடியனுடைய ஆஃபரிங்கை அக்செப்ட் பண்றாரு. ஸோ அப்படின்னா கிளியரா இந்த இடத்துல இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் கிடியன் என்ன பண்ணிட்டாரு? அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு நமக்கு தெரியுது. அடுத்தது வாசிக்கலாம். யெகோவாவின் நியமிப்பை கிதியோன் சந்தேகிக்க நியாயமான காரணங்கள் இருந்தன. இருந்துச்சு. தற்போதைய சூழ்நிலையில் சாத்தியமற்றதாக தோன்றியதை செய்ய யெகோவா அவரிடம் கேட்டாரா? செய்யறதுக்குலாம் என்னவே கிடையாது, சாத்தியமே கிடையாது. எதை செய்யறதுக்கு? மீதியானர்களை ஏன்னா அவங்க எப்படி வராங்க? வெட்டிக்கிளி மாதிரி. அவங்க ஒட்டகங்களை வேற என்ன பண்ண முடியலையா? கணக்கிடவே முடியல. ஆனா இவரை ஊருக்குள்ள, நான்லாம் ஒரு பொருட்டே இல்லை, ஊருக்குள்ள இல்ல, ஃபேமிலிக்குள்ளே நான் என்ன கிடையாது, ஒரு பொருட்டு கிடையாது. நாம் போய் மீதியான் ராணுவத்தை வீழ்த்துவதா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நாம யார் இந்த இடத்துல? உலகத்துல நாம யாரு? எப்படி ஆக்சுவலா இருந்தோம் ஓல்டு லைஃப்ல? நம்ம ஓல்டு லைஃப்ல யாருன்னா யோசிச்சு பாருங்களேன். யாருன்னா ஒரு பெரிய ஆட்களா? நாம பெரிய பெரிய செல்வந்தர்களா, அல்லது பொருளாதார ரீதியில் பெரிய ஆளா, அல்லது சோஷியல் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளா,
அல்லது பெரிய அரசியல்வாதி குடும்பத்தில் இருந்திருக்கிறோமா? எல்லாருமே எடுத்துங்க. மெஜாரிட்டி உலகத்துல பைத்தியம், அற்பம், லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய பாவிகளை தேவன் இப்ப யார நீங்க வீழ்த்த போறீங்கன்றாருன்னு பாத்தீங்கன்னா, பிசாசும் அவருடைய சாம்ராஜ்யத்தை என்ன பண்ண போறீங்க? நீங்க வீழ்த்த போறீங்க. அப்படி வீழ்த்துவதன் மட்டும் இல்லாம நீங்க என் குமாரன் போலவே ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து என் சாயலை என்ன பண்ண போறீங்க? நீங்க அடைய போறீங்கன்னு கூப்பிட்டாரு. எப்படி இருக்கு நமக்கு? நீங்க சர்ச் கிளாஸ் ஆகுங்கன்னு என்ன பண்ணிட்டாரு? இப்போ கூப்பிட்டாரு. இப்போ எப்படி தோணுது ஆக்சுவலா நமக்கு எல்லாருக்குமே? யார மாதிரியேதான், கிடியன் மாதிரியேதான் நாம என்ன பண்றோம் இருக்கோம் இல்லையா? சோ அப்படியே வாசிங்க. மக்கள் இன்னமும் நம்பிக்கையற்றவர்களாகவும் பல ஆண்டுகளாக தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தனர். சோ மக்களுக்கு நம்பிக்கை போச்சாங்க. ரொம்ப நாளா அடிச்சு அடிச்சு என்ன அவ்வளவுதான், நம்ம லைஃபே இதுதான் போல இருக்குன்ற லெவலுக்கு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ மனுக்குலத்துக்கு எதனா ஹோப் இருக்கா? ஹோப்பே இல்லை. இப்படியேதான் இருக்கும் போல இருக்குது, இப்படியேதான் பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது, இப்படியேதான் உலகம் ரன் ஆகிட்டு இருக்கோம், அப்படியே பிரச்சனைக்குள்ளே என்ன பண்ணிடலாம், வாழ்ந்துடலாம்னு என்ன பண்ணிட்டாங்க? முடிவும் செஞ்சுட்டாங்க. ஆகவே சாத்தியமற்றது என்று கருதப்பட்டதை யெகோவா ஏற்றுக்கொண்டதை அவர் வெளிப்படுத்தினார். என்ன காமிச்சிருக்காரு? கிடியன் சாத்தியமே இல்லை அப்படின்னு அவர் நினைச்சது. யார் நினைச்சத? கிதியோன் நினைச்சத தேவன் என்ன பண்றாருன்னா முடியும் அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு? வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. அப்படின்னா நமக்கு சபையா மாறுவது சாத்தியமற்றதா? ஒருவேளை நம்ம பார்வையில் தோணலாம். பட் தேவன் என்ன காட்டுறாரு இந்த இடத்துல? தேவனிடமிருந்து வந்த அக்னி முடியாதது போல் தோன்றிய செயல், முடியாதது போன்று தோன்றிய செயல் தேவனின் உதவியால் நிறைவேறும் என்பதற்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத சான்றாக என்ன இருக்கு? அந்த இடத்துல இருந்திருக்கு. தேவனுடைய ஜனங்களின் பலவீனங்களை அவருடைய கிருபை நிறைவு செய்வதற்கு இது என்னங்க? ஒரு அற்புதமான ஒரு உதாரணம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தேவன் நம்மள அழைச்சிருக்காருன்னா சர்ச் கிளாஸா ஒரு தேவனுடைய பிள்ளை வாயிலிருந்து இல்ல, நினைவுல கூட என்ன வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளா எப்படி சர்ச் கிளாஸ் ஆகுறது, சபை எங்க ஆகுறது? அப்ப யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா நம்மளால ஆக முடியாது. நம்மளுடைய பலத்தினால நிச்சயமா என்ன பண்ண முடியாது? ஆக முடியாது. யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறார்னா அது நேரடியா இல்ல, அவருடைய குமாரனின் பலியின் மூலமாக அவருடைய புண்ணியம் நம் மீது சாற்றப்பட்டதுனால நாம செய்யக்கூடிய இந்த ஒரு அற்பமான சரீரத்துல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன காரியங்களை அந்த பலிகளை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம அந்த பிசாசைய வீழ்த்தி அவன் சாம்ராஜ்யத்தையே முடிக்கக்கூடிய திராணிய யார் கொடுக்க போறாரு? நமக்கு கொடுக்க போறாரு. அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரையும் ஜெயிக்கிறதையும் ஓவர் கம் பண்றதுக்கான எல்லா உதவிகளையும் தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? செய்வாரு. ஆனா அது செய்யணும்னா கிடியன் மாதிரி இருக்கணும். டவுட் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல தேவன் அங்கீகரிப்ப காமிச்சிட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? அடுத்தடுத்து போனாரு, ஆர்மியை ஃபார்ம் பண்ணாரு. என்ன பண்ணாங்க? ஊதியாச்சு, என்ன பண்ணியாச்சு? ஜெயிச்சாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் நம்மளுடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டுட்டாரா? ஏற்றுக்கொண்டுட்டார். நம்மளுடைய பரிபூர்ண மனுஷீக நிலைமைய அர்ப்பணிப்புல என்ன பண்ணிட்டோம்? சாம்பல் ஆக்கிட்டோம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? சாம்பல் ஆக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? செத்து போயிருச்சுன்னா அது எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு பாத்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க துளி கூட மனுஷீக பார்வையோ மனுஷீக உரிமைகளோ துளி கூட நியாயமான எந்த விஷயங்களையுமே எதிர்பார்க்காம என்ன பண்ணிருக்கணும்? நாம கொண்டு போட்டிருக்கணும். அப்படி போட போட ஜெயிக்கணும்னா இப்ப என்ன ஊதணும்? எக்கால என்ன பண்ணணும்? ஊதணும். ஊதுறோமா? அது மட்டுமா? எதை உடைச்சிடணும்? பானை உடைக்கிறதுனா எது? மாம்சீக இதுதான பானை, ஓட்ட பானை. என்ன பண்ணிடணும்? உடைச்சிடணும். உடைச்சிருச்சுன்னா என்ன வந்துடும்? அப்படின்னா நியூ கிரியேஷன் வெளியா வந்துடும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படி இருந்தோம். எந்த மாதிரி?
கிதியோன் மாதிரி எங்கேயோ ஒரு ஓரமா மனாசேவனுடைய ஃபேமிலிக்குள்ளவே எங்கேயுமே கண்டுக்காம எங்கேயோ ஓரமா இருந்த நம்மளை கூப்பிட்டு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை எப்படி அங்கே கிதியோன் கொடுத்த மாதிரி ஒட்டுமொத்த உலக ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பலிகளை தேவன் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறார். வாட் இஸ் சிக்ஸ்த் ஃபயர்? ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இட் ரெக்வயர்ஸ் எ பிட் ஆஃப் கன்ஜெக்சர், ஒரு கெஸ்ஸிங் தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா நமக்கு என்ன இல்லை, தேவன் எப்படி இத செஞ்சாருன்றது டைரக்டா இல்ல. பட் நமக்கு நல்லாவே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா ஒரு விஷயம் டைரக்டா படிக்கிறோம், ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்றாரு, அங்கீகரிச்சார் டைரக்டா இருக்கு. அப்ப அங்கீகரிக்கிறது அப்படின்னாலே இவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்ணிட்டோம், வேதாகமத்துல விளக்கத்தை பார்த்ததுனால நாம என்ன யூகிக்கலாம் இந்த இடத்துல, ஆபேலுடைய விஷயத்தை கூட தேவன் இப்படிதான் என்ன பண்ணிருக்கணும், செஞ்சிருக்கணும். அது டைரக்டா யாருக்கு விசிபிளா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இவரு ஒரு வேளை வச்சிருக்கலாம், எது வராமலே போயிருக்கலாம். ஃபயரு வரல, ஏன்னா ஃபயர் யாருக்குள்ள இல்ல, காயின்குள்ள இல்ல. படிங்க தொடர்ந்து. ஆபேலின் பலியை யெகோவா ஏற்றுக்கொண்ட விதத்தை வேதம் வெளிப்படுத்தவில்லை. ஒரு விஷயம் கிளியர், பைபிள் என்ன பண்ணல, தெளிவா வெளிப்படுத்தல. இருப்பினும் தேவன் தனது அங்கீகாரத்தை சில காணக்கூடிய வழிகளில் வெளிப்படுத்தி இருக்கலாம். இல்லையெனில் ஆபேல் அதை எப்படி அறிந்திருக்க முடியும்? புரிஞ்சுங்களா? அப்படின்னா பாக்குற மாதிரி என்ன பண்ணிருக்கணும், நிச்சயமா வெளிப்படுத்திருக்கணும். அப்படி வெளிப்படுத்தாதான் யாருக்கே புரியும், ஆபேலுக்கே அது புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லனா யோசிச்சு பாருங்க, எப்படியுமே என்ன இருக்காது, புரிஞ்சிருக்காது. இந்த சப்ஜெக்ட்ல டேவிட் ஸ்டெயின்பர்க் அழகான ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிருக்காரு, முன்னாடி வச்சிருக்காரு. அப்படியே படிங்க. இங்கு தெய்வீக அக்கினியின் கருத்து நியாயமற்றது அல்ல. இங்க தெய்வீக அக்னியின் கருத்து நியாயமற்றது அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வீக அக்னி நேரடியா ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது நியாயமானதுதான். முந்தைய நிகழ்வுகள் யெகோவா தமது பலிகளை இயற்கைக்கு மீறிய அக்கினியின் மூலம் ஏற்றுக்கொண்டதை காட்டுகின்றன. அப்படின்னா அற்புத விதமாக என்ன பண்ணிருக்காரு, ஏற்றுக்கொண்டிருந்தார்ல. அதனால இந்த இடத்துலயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொருத்தி பார்க்கலாம். அப்படின்னா நம்முடைய பலியும் இவரு மாதிரி அங்கீகரிக்கப்படணும்னா என்ன பண்ணப்படணும், ஆபேல் மாதிரி இருக்கணும் பலி, காயின் மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஏன் அக்செப்ட் பண்ணார், ஏன் அக்செப்ட் பண்ணல? மெயின் ரீசன் நம்ம நிறைய வாட்டி பார்த்த பாயிண்ட் தான். பெஸ்ட் அப்படின்னா காய்ந்து பழுதுன்னெலாம் இல்லை, நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. பட் ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட். அப்படின்னா எப்போ சாம்பலாகும், பெஸ்டா கொடுக்கறதுனா என்ன, பெஸ்ட். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சாக்ரிஃபைஸ்ல பிராக்டிக்கலா எதுனா உதாரணத்துக்கு, மணி சரி எடுத்துக்கலாம். தேவனுடைய ஊழியத்திற்காக எந்த விஷயமா இருந்துட்டாலுமே அதை எப்படி பெஸ்டா கொடுக்கறது? அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டின்னு அதில் முக்கியமா இல்லை, குவான்டிட்டின்னா புரியுதுங்க, எவ்வளோன்றது முக்கியமா இல்லை, குவாலிட்டி. அதுதான் தேவன் என்ன பண்றாரு இந்த இடத்துல பார்க்கிறார். அப்படின்னா எவ்வளோ 1000 கொட்டி கொடுக்குறோன்றது மேட்ரு கிடையாது. பட் இந்த இடத்துல என் தேவனுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஹார்ட்டடா என் கிட்ட இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட், அதை நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். அது மட்டுமா, நம்மளுடைய தாளந்துகள்ல இருக்கு இல்லையா, அப்படின்னா அந்த தாளந்துகளை பயன்படுத்துறதுன்றது ஒன்று. தாளந்துல உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, கம்ப்யூட்டரில் சில பேருக்கு டேலண்ட் இருக்கலாம், எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு தாளந்து இல்லாதவர்கள் யாருன்னா இங்கே இருக்கிறோமா, மினிமம் எவ்வளோ இருக்கும், ஒன்றாவது இருக்கும். இல்லைன்னுட்டுனா என்ன அர்த்தம், யாரையே போய் சொல்கிற மாதிரி ஆயிரும், தேவனே. அப்போ எல்லாருக்கிட்டே என்ன இருக்கு, மினிமம் ஒன்றா இருக்கு. அந்த ஒன்றை எப்படி கொடுத்துடணும், முழுசாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வைக்கணும். அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஓகே, அதை மைக்ரோஸ்கோப் போட்டு எவ்வளோ ஒரு பெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வர்றது. ஒருவேளை ஒரு பாடம் எடுக்கிறது எடுத்துக்கலாம்.
ஒருவேளை ஒரு பெரியன் டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். ஒருவேளை பெரியன் டிஸ்கஷன் நம்ம பங்கு பெற்று நாம் பதில் சொல்கிறதுன்றது ஃபஸ்ட்டு பதில் சொல்லலாம். பட் அதே சமயம் இன்னும் ஆழமாக போய் அதை சொல்கிறதுல என்ன இருக்குது. அப்படின்னா தேவனுடைய ஊழியத்தில் ட்ராவல் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை கார் ஓட்டுறோன்ற எடுத்துக்குங்க. பெஸ்ட்டாக எப்படி கார் ஓட்டலாம்? இப்போ கார் ஓட்டுறதுல பெஸ்ட் இருக்கா? ஓட்டணும் அப்படின்றது என்ன பண்ணலாம், ஓட்டலாம். அப்படின்னா அட் த சேம் டைம் சில அப்படி நாம் தேவனுக்காக ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது ஏதோ ஒரு வேலையை கொடுப்போம் பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு ஒரு ஊழியத்துக்காக போகும்பொழுது திடீர்னு என்ன பண்ணல, ஆஃபீஸில் பிரச்சனை ஆகுது, என்ன பண்ணலாம், போயே ஆக வேண்டிய கட்டாயமான ஒரு சூழ்நிலை எடுத்துக்கோங்களேன். போயாக வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலை. அப்படி ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன் வருது. சீரியஸ் சிச்சுவேஷன். அந்த சமயத்தில் ஒரு வேளை ஒரு மேல் அதிகாரி என்ன பண்ணுறாரு, போகக்கூடாதுங்கிறாரு. என்ன சொல்லலாம்? சாரி பாஸ், அவ்வளோதான் முடிஞ்சு, வேற எதுவுமே பண்ண முடியாது. தேர் பாஸ் நமக்கு மாற்று கருத்தில் எஜமான் தான். பைபிள் சொல்லுது சாரி, என் சத்தியத்தின் கொள்கைகளை மீறி உங்களுக்கு வேலை செய்ய முடியாது. பட் சத்தியத்தின் கொள்கைகள் கூட்டு என்ன சொன்னாலும் என்ன பண்றேன், தாராளமா செய்யறேன். அதை சந்தோஷத்தோடு செய்யணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படின்னா கிளியரா அந்த இடத்துல அப்போ நம்ம போகும்பொழுது ஒரு வேலை கொடுப்போம்ல. என்ன வேலை, என்ன பண்ணுவாங்க வேர்ல்ட்லி மைண்ட் செட்ல? நிறைய ப்ரெஷர் வரும், நிறைய விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு அந்த வேலை கொடுக்கறதுக்கு பயந்துட்டு சாரி பாஸுக்கு பதிலாக எஸ் பாஸ் அப்படின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படின்னா ஹூ இஸ் அவர் ரியல் பாஸ்? நம்ம உண்மையான பாஸ் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சுப்ரீம் பாஸ் யாரு? பிதாவாகிய தேவன். இவங்க கீழே இருக்கக்கூடிய வேலை. அப்படின்னா இந்த பாஸஸ், 2 பாஸ் இருக்கிறாங்க. இவங்க சொல்றத கேட்கலாமா, இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா, போய உலக பிரகாரமான பாஸ்க்காக பயந்து நிற்கலாமா? நாம யோசிச்சு பாருங்க. பட் அட் த சேம் டைம் அவங்க கீழே ஒரு வேலை செய்யும் பொழுது தானியல் மாதிரி இருக்கணும், மாற்றுக்கிறது கிடையாது. தானியல் எப்படி குற்றம் பிடிக்க முடியல, தேவனுடைய காரியத்தை தவிர்த்து வேற எதுவுமே என்ன பண்ண முடியல, குற்றம் பிடிக்க முடியாத மாதிரி வேலை செய்யணும். அங்க போயிட்டு கேரக்டர் லூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு அதுக்காக நான் என்ன பண்றேன், நான் ட்ரூத்துக்காக நான்றதுல லிஸ்ட்லயே வராது. பட் அங்கேயுமே அப்படி இருந்துக்கிட்டு தானியல் மாதிரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. பயந்தாரா பிரேயர் பண்ற விஷயத்துல இவருக்கு எதிராகவே போடும் பொழுது? எப்படி கூட பண்ணிருக்கலாம், பிரேயரை ஜன்னலை சாத்திட்டு கூட பண்ணிருக்கலாம். ஓப்பனா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் செய்யறாரு. அப்போ அந்த இடத்துல அப்படி ஓப்பனா செய்வது நிமித்தம் வேலை கொடுக்கணும் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? என்ன வேலை கொடுக்கணும்? ஜீவன் போயிடும், எங்க போட்டுருவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய மைண்ட் செட் என்ன வந்துடணும்? சோ வாட், ஹூ இஸ் இன் கண்ட்ரோல்? மை லார்ட் இஸ் இன் கண்ட்ரோல். எத்தனை சிங்கம் வந்தா எனக்கு என்ன ஆக போகுது? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல யார் கூட இருக்கிறார்னா தேவன் கூட இருக்கிறார். அப்போ கிளியரா எல்லாமே எப்படி செலுத்திருக்காங்கன்னா தி பெஸ்ட், எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை கிளியரா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்ய வேண்டும். எத்தனை ஃபயர் பார்த்தாச்சு இது வரைக்கும்? 6 ஃபயர். 6 ஃபயருமே எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? ஃபயரா இருக்கு. அப்படின்னா 7வது ஃபயர் கடைசி ஃபயர் சாதாரண ஃபயரே கிடையாது. அந்த ஃபயர் என்ன ஃபயர்? அந்த ஃபயரு எதை பற்றிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நீங்களும் நானும். நம் பலியை தேவன் எப்படி அங்கீகரிக்கிறார்? சாம்பல் ஆகுதா? ஆர் வி டர்னிங் இன்டு ஆஷஸ்? சாம்பல் ஆவறோமா? முழுசா ஒவ்வொரு பலி அந்த இடத்துல விழும்போது சாம்பல் ஆயிருக்கா? வெறும் சாம்பல் மட்டும் தெரியுதா? மிச்சம் இது எதனா இருக்குதாங்க, தென்படுதா? ஸோ அப்போ கிளியரா என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பார்த்துருக்க நிறைய எக்ஸாம்பிள யாவே தேவனுடைய இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா,
ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபயர் அனுப்பிச்சு என்ன பண்றாருங்க, கன்சியூம் பண்றாரு. ஸோ அப்படின்னா அது எப்பப்பெல்லாம் செஞ்சிருக்காருன்னா அவர் ஒரு ஆச்சரியத்தக்க நேரத்துலையும் எக்ஸ்ட்ராடினரி டைம்ஸ்லையும், அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் லெசன் நமக்கு இருக்கு. அதே மாதிரி படிங்க. கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கு பலியாக செலுத்தும் செயல்பாட்டில் இப்போது நாம் இருக்கிறோம். இப்போது இருக்கிறோம். எதுல? நம்மளுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையவே என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ப்ராசஸ் தான் என்ன இருக்கு, இப்ப நமக்கு போயிட்டு இருக்கு. நம்முடைய ஆரம்ப அர்ப்பணிப்பில் தொடங்கி, அதாவது நம்மளுடைய கான்செக்ரேஷன்ல தொடங்கி பேப்டிசம் எடுத்ததுல இருந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அந்த பலியை தொடர்ந்து செய்கிறோம். தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பலி செலுத்திட்டு வரோம். யெகோவா நம்முடைய பலியை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்? எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்? ஹவ் நம்ம சாக்ரிஃபைஸ் தேவன் அக்செப்ட் பண்ணிட்டாருன்றது எப்படி? படிங்க. மேலே காட்டப்பட்டுள்ள உதாரணங்களில் வெளிப்படுத்தப்படும் கொள்கையை நினைவில் கொள்ளுங்கள். எதை நினைச்சு கொள்ளலான்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, அதுல ஒரு கொள்கை, ஒரு பிரின்சிபல் இருந்துச்சுல்ல, அந்த பிரின்சிபலை நம்ம மனசுல வச்சுக்கணும், அந்த கொள்கையை நம்ம மனசுல வச்சுக்கணும். யெகோவா தெய்வீக அக்கினியின் மூலம் பலிகளை ஏற்றுக்கொள்கிறார். அப்படின்னா தெய்வீக அக்னியின் மூலம் என்ன பண்றாரு, பலிகளை ஏற்றுக்கொள்கிறாரு. அது நமக்கும் அப்படியே, அது நமக்கும் என்னதான் அப்படியேதான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். 20 சங்கீதம் 3ஆம் வசனம். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து, நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் யார் நினைச்சு, அவர் நினைச்சு உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த சங்கீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம். ஸோ அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ளணும் தான் நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல இந்த வசனத்துக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப நமக்கு வெளிச்சம் மூட்டக்கூடிய காரியமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வார்த்தையினுடைய யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், இதனுடைய ஹீப்ரூனுடைய ஆழமான விளக்கங்கள் நாம் எடுத்து பார்க்கும்போது உமது சர்வாங்க தகன பலியை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக இருக்கு இல்லையா? அப்படின்னா அந்த பிரியமா ஏற்றுக்கொள்வாராக அப்படின்ற இடத்துல என்ன ஒரு அழகான மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, and thy burnt offering doeth reduce to ashes. அப்படின்னா என்ன புரியுது நமக்கு இந்த இடத்துல? அந்த பிரியமா ஏற்றுக்கொள்கிறாருன்னு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அது பிரியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலி என்னவா ஆயிரணும், அது சாம்பல் ஆயிரணும், என்ன மட்டும் தான் மிஞ்சி நிற்கணும், என்ன மட்டும் தான் மிஞ்சி நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா பார்னேஸ்னுடைய கமெண்ட்ரி, அதுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம், அவருடைய இன்சைட்ஸ் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நார்மல் பைபிள் கமெண்டேட்டர், பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சைட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல நீதிமொழிகள் 13:4 படிங்க. இதே ஹீப்ரு வேர்டு அந்த இடத்துல வந்திருக்குது. நீதிமொழிகள் 13:4. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவோ என்னாகுமாமா, புஷ்டியாகும். அப்படியே நீதிமொழிகள் 15:30 படிங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அப்படின்னா கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்செப்ட், தேவன் அக்செப்ட் பண்றாருன்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை என்ன அர்த்தத்தை கொடுக்குதான், டர்ன் டு ஆஷஸ் ஆர் மேக் ஃபேட். ஒன்னு என்ன ஆக்கிரணும், சாம்பல் ஆகணும், இல்ல இதே வார்த்தை எதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம படிச்ச இடத்துல எல்லாத்தையும் புஷ்டி ஆக்கிறது, ஃபேட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீப்ரு வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹீப்ரு வேர்ட் என்ன இருக்கு, த ஹீப்ரு வேர்ட் டேஷன் அப்படின்ற வார்த்தை. அந்த டேஷன்ற வார்த்தை எதற்கு அடையாளமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் ப்ராப்பர்லி டு மேக் ஃபேட் ஆர் மேரோயி. ஸோ அப்படின்னா அந்த வார்த்தை எதற்கும் அடையாளமாக இருக்கு, ஒருத்தரை புஷ்டி ஆக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். அப்படின்னா
இந்த 2 வசனம் படிச்சோல, நீதிமொழிகள் 15:30, 13:4 அந்த வார்த்தைகள் எதற்கு அடையாளமாக இருக்குது? புஷ்டியாக்குறத பத்தி என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. பட் அட் த சேம் டைம் இது எதற்கும் அடையாளமாக இருக்கு? இதே வார்த்தை சாம்பல் ஆக்கிறதுக்கும் அடையாளமா இருக்கு. அப்படின்னா ஃபேட்டுக்கும் அடையாளமா இருக்கு, சாம்பல் ஆக்கிறதுக்கும் அடையாளமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இந்த இடத்துல பலி செலுத்துறாரு பாத்தீங்களா? அப்படி பலி செலுத்தக்கூடிய விஷயம், ஒரு பலி செலுத்தக்கூடியவனுடைய அந்த ஒரு ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபேட்டு என்னவோ ஆகுது, கடைசியில சாம்பலாவும் என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிருது. இப்ப இன்னமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாம்பலை எதற்கும் பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஆதிகால சபையில மண்ணிற்கு உரமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க? பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ கிளியராக ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய அக்செப்டன்ஸை, நம்மளுடைய பலியை ஏற்றுக்கொண்டுட்டார்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சாம்பல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். வாசிங்க. ஆகவே யெகோவா ஒரு பலியை சாம்பல் ஆக்குவதன் மூலம் தனது அங்கீகாரத்தை வெளிப்படுத்துவார். அப்படின்னா நம் பலியை தேவன் அங்கீகரிக்கிறார்னு எப்படி அங்கீகரிப்பாரு? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சாம்பல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசியில நம்மளே அங்கீகரிச்சிட்டார் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கடைசியில எது மட்டும் மிஞ்சிருக்கணும் தெரியுங்களா? நம்முடைய சாம்பல் மட்டும்தான் மிஞ்சிருக்கணும். நம்முடைய சாம்பல் மட்டும் மிஞ்சிருக்கணும். என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கலாம். என்ன மிஞ்சிச்சு? என்ன இருந்துச்சு அவனுக்கு? அவருக்குன்னு கடைசியா விட்டு போனது என்ன இருந்துச்சு பவுலுக்குன்னு? சாம்பல். கரெக்டா? சாம்பல், அவ்வளவுதான். பிரதர்ஸில் எடுத்துக்கோங்க, கடைசியா என்ன இருந்துச்சு? வெறும் சாம்பல். நமக்கு என்ன வச்சுக்கலாம்? என்ன வச்சுக்கலாம்? எல்லாத்துக்குமே. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பிரதர்ஸுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு, எவ்வளோ பெரிய கட்டடங்களை கட்டினாரு, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் என்ன பண்ணார்? ஊழியத்தின் பாதையிலேயே கட்டினாரு. ஐயோ பில்டிங் கட்டாரே தப்பா? பல பல ஸ்டோரி பில்டிங் கட்டினாரு. எதுக்கு கட்டினாரு? ஊழியத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டினாரு. என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல? அவருடைய விஷயம் turned into ashes. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல ஒரு கடைசியாக பிரதர் ரசனுடைய லைஃப் எடுத்து பார்க்கும்போது, ஒரு சிஸ்டரா பிரதரான்னு தெரியல, ஐ திங்க் சிஸ்டர் தான் நினைக்கிறேன். கடைசியா அவர் டிராவல் பண்றதுக்கு ஒரு 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 கோச்சையே, அது நல்லா என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வேற லெவல் சொஃபஸ்டிகேட்டடான ஒரு கோச், சரிங்களா? ட்ரெயினில் அதில் புக் பண்ணணும்னா சாதாரண வேற லெவல் டிக்கெட். அங்கே யார் சாம்பலா இருக்கிறது? அந்த சகோதரியினுடைய பலியின் ஜீவி. ஏன்னா அங்கே ஒரு சாம்பல் டிராவல் பண்ணிட்டு இருக்குது. அது சாதாரண சாம்பல் இல்லை. எதில் டிராவல் பண்ணுற சாம்பல்? அந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சாம்பல். யோசிச்சு பாருங்க. ஏன்னா வாழ்க்கையே ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பல் ஆகிட்டே என்ன ஆகிட்டு இருக்கணும்? போயிட்டே இருக்கணும். அழிஞ்சு 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 நமக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா நாம வாங்கக்கூடிய அல்லது நம்முடைய எல்லாமே யாரது கிடையாது. என்னென்ன வீடு, எப்படி வீடு சாம்பல் ஆகுமா? ஆகும். எரிச்சவன ஆகுன்றீங்களா? எப்படி ஆகும்? அது இல்லை. ஒரு வீடு, நமக்கு தேவன் கொடுத்த வீடு எப்படி சாம்பல் ஆகுறது? அந்த டோர்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கணும்? ஓப்பனா இருக்கணும். அப்படி என்ன ஆகணும்னு பார்த்து நம்முடைய கதவுகள் சகோதரர்களுக்காக தெரிந்தே இருக்கணும். வேற என்ன சொல்லலாம்? நம்மளுடைய பணம், நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் எப்படி சாம்பல் ஆகலாம்? எப்படி சாம்பல் ஆகிறது? தேவனுக்காக ஐயோ போயிட்டு எதுனா ஆயிடுச்சுன்னா, பிரதர்ஸ் யாருன்னா ஊழியத்துக்கு எடுத்துட்டு போய் இடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?
turned into ashes. டூ வீலர் எடுத்துன்னு பிடிச்சிட்டாங்கன்னா தெரியாம என்ன பண்ணலாம்? எனக்குன்னு இருக்கிறது என்னதான், ஒரே ஒரு வண்டி தான், அதையும் அடிச்சுட்டா அதுக்குன்னு என்ன பண்ணலாம்? போய் எல்லாம் இடிச்சு விட்டுறலாமா? அப்படி கிடையாது. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க. விச் மீன் நம்முடையது எதுவும் நம்முடையதே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல பர்னபா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கொட்னார் வச்சு சாம்பலை இந்தாங்க எடுத்துக்குங்க, வைக்கும்போது ஆக்சுவலாக அது சாம்பல் என்னது, அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வைக்கும்போதே அது என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பலா. பவுல் தன்னுடைய ஜீவனையே என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துல? டிராவல். நீங்க யோசிச்சு பாருங்க, எக்ஸ்ட்ரீம் டிராவல். அந்த டிராவல் அப்படியே என்ன ஆயிட்டு இருக்கு? சாம்பல் ஆயிட்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு ஆக்ட் செய்யறோம் தேவனுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முழு சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் இருந்துச்சுன்னா, சாம்பல் இருக்கிறதுன்னு மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல கேரக்டரோட சாம்பல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பலி செலுத்துறதுக்கு முன்பாக என்ன சொல்றாரு? தாழ்மைப்படுத்துங்கன்னு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அதனால தான் இதன் பொருள், தேவன் நம்முடைய பலியின் அங்கீகரிப்பை நம்மை பயன்படுத்துவதின் மூலம் என்ன பண்ணிடுறாருங்க? வெளிப்படுத்துறாரு. அப்படின்னா பயன்படுத்துவதின் மூலம் அப்படின்னா எல்லாருமே வேலை செஞ்சிடலாம், எல்லாருமே ஹார்வெஸ்ட் ஒர்க் பண்ணலாம், சபையாரால கூட தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனா அவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியனாக என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, நம்முடைய பலிகளை சாம்பலாக்கி பலியை தேவன் என்ன பண்ணிடுவாருங்க? உயர்த்துவார். அப்படின்னா சாம்பலாக மாறணும்னா என்ன வேணும்? அடிக்கடி எப்பதான் சாம்பலாக முடியும்? சும்மா சாம்பலாக முடியுமா? சாம்பலாக மாறுவதற்கு அக்னியுடன் தொடர்பு இருந்துட்டே இருக்கணுமா? அப்பப்போ தொட்டுக்கலாமா? தொடர்ச்சியாக தொடர்பு தேவைப்படுகிறது. ஆனா அக்னி எப்படி இருக்கும்? எவ்வளவு சீக்கிரம் சாம்பல் ஆகலாம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேணும் சாம்பல்? அவ்வளோ வேணுமா? அவ்வளோ அக்னி வந்து ஐயோ என்னவா இருக்கு, உபத்திரவமா இருக்கே, கஷ்டமா இருக்கே. அதாவது இந்த உபத்திரவம் கஷ்டம்லாம் நான் எதுக்காக சொல்லலை, நம்மளா சுயநலத்தில் போய் மாட்டிக்கிறது, சுயநலத்தில் வரக்கூடிய கஷ்டம், சுயநலத்தினால வரக்கூடிய உபத்திரவம், நம்மளுடைய செல்ஃப்னால வரக்கூடிய ஹெல்த் ரீசன்ஸு, இதெல்லாம் பேசவே கிடையாது, இது வரவே வராது. இது கிறிஸ்துவின் நிமித்தம் வருது பார்த்தீங்களா, ஒரு பாடு. அந்த பாடு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் பவுலை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் என்ன பண்ணல? ஏன்னா அவருடைய ஊழியம் சில பேருக்கு நல்ல வாசனையா இருக்கு, சில பேருக்கு துர்நாற்றம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா வீசு. அந்த ட்ரையல்ஸ்னால பின் வாங்கினாரா? இல்லை. அப்படின்னா சூட ஆக 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 என்ன ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம், நம்ம லைஃப்ல ட்ரிபுலேஷன்ஸ் ஹீட்டை டெம்பரேச்சரை தேவன் ஏத்த 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 என்ன கிளியரா புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கடைசி டெம்பரேச்சர் ஏறும் பொழுது கடைசியா எரிஞ்சு நாம என்ன பண்ணணும் முடிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய பலி என்ன ஆயிருங்க? அங்கீகரிக்கப்படும். அப்படின்னா வாசிக்கலாம். இதை குறித்து நம்ம ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என்ன பண்ண முடியல அவர்னால? அவருடைய ஆலயத்துக்குள்ள அசுத்தத்தை கொண்டு வருவதை அவரால் என்ன பண்ண முடியவில்லை? சகிக்க முடியவில்லை. அதனால அவருடைய வீட்டை குறித்ததான அவருடைய பக்தி வைராக்கியம் என்ன ஆக்கிச்சாமா? அவரை பட்சித்தது. ஸோ கிளியரா இந்த இடத்துல ஒரு அருமையான கேள்வி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது கர்த்தருடைய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் முன் வைக்கப்படும் கேள்வி. யாருக்கு முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி? யாருக்கோ இல்ல, நம் ஒவ்வொருவருக்கு முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி. யெகோவா உங்களை பயன்படுத்துகிறாரா? தேவன் உங்களை பயன்படுத்துறாரா? வாசிங்க கீழே. யெகோவாவின் சேவை சத்தியம் மற்றும் சகோதரர்களின் சேவையில் உங்கள் வாழ்க்கையை தினமும் அர்ப்பணித்து. அப்படின்னா எதுல? தேவன் கிட்டையும் அவருடைய சகோதரர்களுக்கான ஊழியத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையை தினமும் அர்ப்பணிச்சீங்கன்னா, தினமும்னா டெய்லியும் இதுல நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா, அதன் மூலம் ஆசீர்வாதமாக இருந்தால், அதன் மூலம் பிளெஸிங்கா இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் உங்களை பயன்படுத்துகிறார். இல்லை என்றால் நிச்சயமாக தேவன் நம்மளை என்ன பண்ணல? பயன்படுத்தல. அவ்வளவுதான்.
படிங்க. அவர் உங்கள் அர்ப்பணிப்பை சாம்பலாக்கி உங்கள் பலியை ஏற்றுக்கொண்டதை இவ்வாறு காட்டுகிறார். அவர் என்ன பண்றாரு? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார்ல, அதுல நாம சாக்ரிஃபைஸ் பண்ணும்பொழுது, கம்ப்ளீட்டா பண்ணும்போது தேவன் என்ன பண்றாருங்க? அதை தேவனே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிறார். அப்படின்னா வானத்திலிருந்து வரக்கூடிய 7வது அக்னி நம்முடைய அர்ப்பணிப்பை ஒவ்வொரு வாட்டியும் செய்கிறோம் பாருங்க, அதுக்குள்ள அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள அதை தேவன் அங்கீகாரம் செய்வதாகும். படிங்க தொடர்ந்து. யெகோவா தமது ஊழியத்தில் உங்களை பயன்படுத்தும் போது, யாவே தேவன் அவருடைய ஊழியத்தில் நம்மளை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய அர்ப்பணிப்பை பட்சிப்பதின் மூலம் தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளை அங்கீகரிக்கிறாருன்றது அவர் என்ன பண்றாருங்க? வெளிப்படுத்துறாரு. ஸோ பிரதர் ஜான் எட்ஜர் என்ன அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் எ பர்னிங் டிசைர் டு கிவ் டு யெகோவா வாட் யூ ஹேவ் ப்ராமிஸ்ட். அப்படின்னா நம்ம தேவன் கிட்ட கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணோம்ல, அந்த கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ண விஷயத்துல அதை தேவன் கிட்ட கொடுக்கறதற்கு நமக்குள்ள பட்சிக்க கூடிய விருப்பம் இருக்கணுமா? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்படின்னா தேவன் கிட்ட தேவனே உடன்படிக்கையில் யாரையே கொடுக்குறோன்னிட்டோம், நம்மையே நம்முடைய எல்லாத்தையுமே சுயநலம்னே ஒன்று இல்லாம சுயத்தை முழுசா தூக்கி போட்டுட்டு தேவனை மட்டுமே முன்னாடி வச்சுட்டு தேவனுக்காக அவருக்கு பிரியமானது மட்டுமே, பலிகள் மட்டும் இல்ல குணலட்சணத்தையுமே கூட. அப்படின்னா உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நாம ஒருவேளை ஊழியத்தின் பாதையில திடீர்னு உதாரணத்துக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுக்கல, ஹர்ட் ஆகுது, நமக்கு கஷ்டமா இருக்குது, வலிக்குது, அது சாம்பல் ஆகுறதா? எது தெரியுமா தேவனுக்கு பிரியமா இருக்கும்? எந்த தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய சுயத்தை சாம்பலாக்குகிறார்களோ, எது சுயம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, செல்ஃப், அதை சாம்பலாக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எதுக்குன்னா ஃபீல் பண்ணுவாங்களா? ஒருவேளை பிரதர்ஸ் நம்மள என்ன பண்ணல, ஒருவேளை நம்மள ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்கீகரிக்கல, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இந்த இடத்துல தேவனை அனுமதிப்பார்ல சில சமயத்துல இந்த மாதிரியான சூழ்நிலைகளை. அப்படி அனுமதிக்கும் பொழுது நம் சுயம் அந்த இடத்துல இல்லைன்னா என்ன ஆகாது? வேற யாருன்னா நம்மள தீமையா பேசிட்டாங்க, என்ன ஆகாது? ஹர்ட் ஆகாது. அப்படின்னா கிளியரா தேவன் நமக்கு ப்ராமிஸ் பண்ண விஷயத்தை நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம அவருக்கு என்ன பண்ணிட்டோம், கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்படின்னா அந்த ஒரு பேர்னிங் டிசைர் என்ன பண்ணணும், நமக்கு இருக்கணும். ஸோ அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட், டெய்லி சீக் டு ரினியூ யுவர் கான்சக்ரேஷன் அண்ட் டெய்லி சீக் டு ஃபுல்ஃபில் இட். அப்படின்னா தினம் தினம் நம்முடைய அர்ப்பணிப்பை என்ன பண்ணணும், நாம நினைவு கூறணும்னு அர்த்தம், ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். ரினியூன்னு என்ன அர்த்தம்? புதுப்பிக்கணும். டெய்லி எழுந்த உடனே யோசிக்கணும், என்ன எதை பத்தி, எதெல்லாத்த பத்தி யோசிக்கிறதுக்கு முன்பாக நம் அர்ப்பணிச்சிருக்கோம் அதை புதுப்பிக்கிறது மட்டும் இல்ல, எப்படி அதை நிறைவேற்றுவது. அப்படின்னா தேவனுக்கு நாம கொடுக்குறோம்னு சொன்னதை கொடுக்கறதுல நமக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பட்சிக்கிற விருப்பம் இருக்கணும். அப்படின்னா யாவே தேவன் அதை என்ன பண்ணிடுவாரு, சாம்பலாக்கிடுவாரு அப்படின்ற நம்பிக்கையில என்ன பண்ணலாம், நாம கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எப்படி ஊழியம் பண்ணலாம் இருக்காங்க, அப்பப்போவா இடை விடாமல். அப்படின்னா நம்ம ரொம்ப பெருசாலாம் பண்ணல, என்ன பண்றோம், சின்ன சர்வீஸ், அதை எப்படி நம்ம செலுத்தலாம், பலியா செலுத்தி ஆஷஸ் ஆயிட்டோம்னா turned into ashes, யார நம்மளே பண்ணிட்டோம்னா சரியான கேரக்டரோட ஒன் டே ஒரு நாள் உண்மையாவே ஒரு வாய்ஸை கேட்போம், நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரன், வெல் டன் மை குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். அப்படின்னு அர்த்தம், என்னுடைய நன்மையும் விசுவாசம் உள்ள வேலைக்காரனே, வெல் டன். யோசிச்சு பாருங்க,
ஜீசஸ் கிரைஸ்ட் தோல் மேல கையை போட்டு சொல்ல போறாரு. அது வேணுமா? அது வேணும்னா என்ன ஆகணும்? சாம்பல் ஆகணும். அப்படி சாம்பலாக தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.